وآله وصحبه ومن سار على نهجه إلى يوم الدين أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளினால் இலகுவான அமல்கள் அதிகமான நன்மைகள் என்ற வகுப்பிலே நிறைய அமல்களை அன்றாடம் நாங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான இபாதத்துகளை குறித்து நாங்கள் படித்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் நாங்கள் கடந்த 3 வகுப்புகளில் மிக மிக முக்கியமான அமல்கள் குறித்து அதற்குரிய சிறப்புகள் குறித்து நாங்கள் படித்திருக்கின்றோம். ரொம்ப இலகுவான அமல்கள் தான், ஆனால் அதிகமான நன்மைகளை எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய மிக மிக முக்கியமான அம்சங்களை அமல்களை நாங்கள் படித்தோம். அதே போன்று சென்ற வகுப்பில் படித்த அதே போன்று அதுக்கு முந்தைய வகுப்புகள் 3 வகுப்புகள் நான் எத்தனை விஷயம் படிச்சிருக்கிறோம்? 12 அம்சங்கள் குறித்து படித்திருக்கின்றோம். அப்ப இந்த அம்சங்கள் 12 அம்சங்களிலே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அன்றாடம் செய்ய வேண்டிய அல்லது செய்து கொண்டிருக்கின்ற அல்லது செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற முக்கியமான அமல்கள் இருக்கின்றன. அதை இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கடைபிடிப்போம், அந்த நற்கூலியை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்ற அந்த சிந்தனையோடு இன்றைய வகுப்பு இலகுவான அமல்கள் அதிகமான நன்மைகள் என்ற இன்றைய வகுப்பினுடைய முதலாவது அம்சம், அதாவது மொத்தமாக இந்த வகுப்பினுடைய 13வது அம்சம், முதலாவது அம்சம், இந்த வகுப்பினுடைய முதலாவது அம்சம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்த மிக மிக அற்புதமான ஒரு விடயம், மிக மிக அற்புதமான ஒரு விடயம் குறித்து இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள், சஹீஹ் முஸ்லிமினுடைய 720வது நபி மொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. சஹீஹ் முஸ்லிமினுடைய 720வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. இது அரபு சில பொழுது தமிழ்ல இருக்கும், சில பொழுது மாறி இருக்கும். தமிழ்ல இதே நம்பர்ல சில பொழுது இருக்கும், சில பொழுது மாறி இருக்கும். அரபில உள்ளதான் இது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, யுஸ்பிஹு அலா குல்லி சுலாமா மின் அஹதிக்கும் சதகா. அதாவது ஒவ்வொரு மனிதனும் காலை அடைகின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனும் ஆரோக்கியமான நிலையில காலை அடைகின்றான். அப்ப அவனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகள், சுலாமா மூட்டுக்கள், கைகள் மூட்டுக்கள், அதே போன்ற உடல் உறுப்புகள், அங்கு அவயங்களுக்கெல்லாம் அவ்வளவு பாதுகாப்பாக ஆரோக்கியமாக அவன் காலை அடைவதனால் அந்த ஒவ்வொன்றுக்கும் அவன் சதக்கா கொடுக்க வேண்டி இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக. நல்லா புரிஞ்சுக்கணும். நாங்க இத சில பொழுது நாங்க அந்த ஹதீஸை கேட்டிருப்போம், சில பொழுது நமக்கு தெளிவில்லாம இருந்திருக்கும். அதனால இந்த செய்தியை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். உதாரணமாக, நீங்க காலையில நாங்க இரவு தூங்கும் பொழுது அல்லாஹ் பிஸ்மிகா அமூது வ அஹ்யா, பிஸ்மிகா அல்லாஹும்ம அமூது வ அஹ்யா, பிஸ்மிகா அமூது வ அஹ்யா நிறைய நாம் படிச்சோம் புகாரில. அப்ப இந்த மாதிரி துஆ ஓதிட்டு நான் தூங்குறோம். அல்லாஹும்ம யா அல்லாஹ் பிஸ்மிகா, உன்னுடைய பெயரை கொண்டு நான் உறங்குகிறேன், அதே மாதிரி உன்னுடைய பெயரை கொண்டு நான் உயிர் பெறுகிறேன், உயிர் பெற்று நான் எழும்புகிறேன். அப்ப நான் திரும்ப எழும்புறது என்பது அல்லாஹ் எனக்கே செஞ்ச ஒரு அருள் தானே. அதுவும் நான் எழும்பும் பொழுது என்ற கால் சுத்தியாகாம, என்ற கண் பார்வை இல்லாம, என் காது செவிடாகாம, எல்லாமே ஆரோக்கியமாக என் மூட்டுக்கள் எல்லாம் சரியா இயங்கக்கூடிய நிலையில நான் எழும்புவேன் என்று சொன்னால் இது அல்லாஹ் தஆலா எனக்கு செஞ்ச மிகப்பெரிய அருளா இல்லையா? மிகப்பெரிய அருள். அப்ப எனவே அதற்கு நன்றி செலுத்தும் மூலமாக அதுக்கு நாங்க தர்மம் செய்ய வேண்டும், சதகா செய்ய வேண்டும். இது ஒவ்வொரு மனிதனுக்கும் அன்றாடம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். நான் ஏன் இதை விரிவா சொல்றேன்டா, நாங்க ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பும் பொழுது இந்த சிந்தனைகளுக்கு வரணும். அடைய நான் இன்றைக்கு காலையில நான் எழும்புகின்றேன், ஆரோக்கியமான நிலையில் எழும்புகிறேன், எந்த உடம்புல எந்த குறையும் இல்லை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு உயிரை தந்தான். அதே மாதிரி எழும்பின உடனே அல்லாஹ் தொழக்கூடிய, அதே மாதிரி அல்லாஹ் ஞாபகப்படுத்தக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்தான்டா இன்னும் அதிகமா நாங்க நன்றி செலுத்தும். ஏன்னா லைன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும் வலைன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத். அதாவது நீங்க நன்றி செலுத்தினால் நாங்க உங்களுக்கு அதிகமாக்கி தருவோம், நீங்க புறக்கணிச்சால் நாங்க இன் அஸாபி லஷதீத், என்னுடைய வேதனை தண்டனை கடுமையானது. லைன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும் வலைன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத். அப்ப எனவே நாம் இதை தெளிவாக என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஒவ்வொரு நாள் காலையிலும் ஆதமுடைய மகன் மனிதன்
அவன் காலை அடைகின்ற பொழுது ஆரோக்கியமான நிலையிலே அவன் காலை அடைவதனால் அவனுடைய ஒவ்வொரு மூட்டுக்கும் சதகா செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எத்தனை மூட்டு இருக்குது ஒரு மனிதனுடைய உடம்புல, எத்தனை மூட்டு இருக்கிற அத்தனைக்கும் நம்முடைய உடல் உறுப்புகள் இதுக்கெல்லாம் சதகா கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அப்ப எனவே இப்படி கொடுக்கின்ற பொழுது அல்லாஹ்க்கு நாம் நன்றி செலுத்தியவர்களாக அந்த சிந்தனை அல்லாஹ் இன்னும் அதிகப்படுத்தி தருவான். அல்லாஹ்வுடைய திக்ரை இன்னும் அதிகப்படுத்தி தருவான். எனவே காலில் இருக்கக்கூடிய, கையில் இருக்கக்கூடிய, ஏனைய பகுதிகளில் இருக்கக்கூடிய சோர்வு சடைவு அல்லாஹ் தஆலா நீக்கக்கூடியவனாக இருப்பான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லி போட்டு சொன்னாங்க. இப்ப எப்படி சதகா செய்யறது? நன்மைகளை செஞ்சுதான் சதகா செய்யணும், அப்படியே இல்லையா? நன்மைகளை செய்யணும். அப்ப நன்மை செய்ய செய்ய அதுக்கு சதகாவும் மாறும். குல்லு மஅரூஃபின் சதகா, எல்லா நல்ல செயலும் தர்மமாகும். இது ஹதீஸ். எல்லா நல்ல செயலும் தர்மமாகும் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இது வேற ஒரு ஹதீஸ்ல வாரது. அப்ப இந்த ஹதீஸ் பாப்போம். சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய இந்த ஹதீஸை பொறுத்தவரையில இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இஸ்பிஹு அலா குல்லி சுலாமா மின் அஹதிக்கும் சதகா ஃபகுல்லு தஸ்பீஹத்தின் சதகா, ஒவ்வொரு தஸ்பீஹும் சதகா. சுப்ஹானல்லாஹ் 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 சதகா. நீங்க சுப்ஹானல்லாஹ் சொல்லும் பொழுது தர்மம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். வகுல்லு தஹ்மீதத்தின் சதகா, அல்ஹம்துலில்லாஹ் 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 என்று நீங்க சொல்வது சதகா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வகுல்லு தஹ்லீலத்தின் சதகா, லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வது சதகா என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 1302 சஹீஹ் முஸ்லிம்ல தமிழ் மொழியில நீங்க பாக்குறதா இந்த 1302வது செய்தியை பார்த்துக்கொள்ளுங்க. வகுல்லு தக்பீரத்தின் சதகா, வகுல்லு தக்பீரத்தின் சதகா, ஒவ்வொரு தக்பீரும் சதகா. அப்ப பாருங்க, சுப்ஹானல்லாஹ்னு சொல்றது சதகா, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றது சதகா, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றது சதகா, அல்லாஹு அக்பர் என்று சொல்வது சதகா. அப்ப இந்த சதகாக்களை நீங்க செய்யணும். ஒவ்வொரு நாளும் தஸ்பீஹ் செஞ்சு கொண்டே இருக்கணும். அதே மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கொண்டே இருக்கணும், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருக்கணும், அல்லாஹு அக்பர் சொல்லிக்கொண்டே இருக்கணும். இதெல்லாம் சதகாவாக மாறும். எங்களோட உடல் உறுப்புக்கு நாங்க செய்கின்ற உடல் உறுப்பை அல்லாஹ் சரியாக வைத்ததன் காரணமா அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாங்க மாற முடியும். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஅம்ரு பில் மஅரூஃப் வஅம்ரு பில் மஅரூஃபி சதகா, நல்லதை ஏவுறது, நல்லதை ஏவுறது. ஒரு ஆளுக்கு நீங்க நல்லதை ஏவுறீங்க சதகா. உங்க நண்பர்கள், சகோதரர்கள், உறவினர்கள், உங்களோட தாய், உங்களோட தந்தை, உங்களோட அண்ணன், அக்கா, அதே மாதிரி சகோதரி, தங்கச்சி, எல்லாருக்குமே என்ன செய்யலாம்? உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நீங்க சொல்லி கொடுக்கலாம். அவ்வளவுதான். ஒரு நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்க, நல்லதை ஏவுறதுக்கு நாங்க பெருசா எல்லாருமே ஆலிம் படிச்சு பெரிய லெவல்ல இருக்கின்ற அவசியம் இல்லை. எனக்கு தெரிஞ்சதை நான் எத்தி வைக்கிறேன். தொழுகையில சிறப்பு எனக்கு தெரியும், நான் சொல்லி கொடுக்கிறேன். இப்ப அம்ரு பில் மஅரூஃப், நீங்க இப்படி அம்ரு பில் மஅரூஃப் நன்மையை கொண்டு ஏவுகின்ற பொழுது அது சதகாவாக மாறுகின்றது. அதே போன்று வனஹ்யுன் அனில் முன்கரி சதகா, தீமையை கொண்டு தடுக்கிறது, பாவத்தை தடுப்பது சதகா. ஒரு ஆள் ஒரு பாவத்தை செய்யறார், ஒரு ஆள் ஒரு இசையை கேட்டுக்கிட்டு இருக்கிறார், நீங்க கேட்காதீங்கன்னு சொல்றது சதகா. ஒரு சினிமா பார்த்து ரசிக்கிறாரு, அதை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றது சதகா. அதே மாதிரி ஒருவர் தேவையில்லாத பேச்சுக்கள் மற்றவங்களை பத்தி புறம் பேசுறாரு, அவருக்கு நீங்க சொல்லுங்க இது ஹராம், கூடாது என்பது சதகா. அவன் பாவம் செய்கின்ற போது ஒரு ஆளை பத்தி இழிவாக கருதுகிறார், அற்பமாக கருதுகிறார், பரிகாசம் செய்கிறார், கேவலப்படுத்துகிறார், புறம் பேசுகிறார், கோல் மூட்டுகிறார், பொய் சொல்லுகிறார், சண்டை மூட்டி விடுகிறார், குடும்ப உறவுகளை பிரிக்க முயற்சிக்கிறார், பகைத்திருக்கிறார், இதெல்லாம் தடுங்க, சொல்லுங்க சதகா. அப்ப இதெல்லாம் நாங்க எங்களோட உடம்புக்கு நாங்க அல்லாஹ்வுக்கு செய்கின்ற, நாங்க எங்களோட உடம்புக்கு செய்யற ஒரு நல்ல விஷயம், அது மாதிரி அல்லாஹ்வுக்கு நாங்க செய்யற ஒரு அமலாக மாறுகிறது. அப்ப உடம்புக்கு நாங்க இப்படி அதிகமா இந்த மூட்டுகளுக்கு இப்படியான விஷயங்களை செஞ்சு சதகாவை கொடுக்கின்ற பொழுது உடம்பு அல்லாஹ் ஒரு பரக்கத்தாக ஆக்குவான். இப்படி நல்ல விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டும். அதே போன்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்ப இந்த விஷயத்தை எல்லாம் பார்த்துட்டு கடைசியா ஒரு விஷயம் வருது. ரைட், இப்ப என்னென்ன ஒவ்வொரு மனிதனும் காலையான பொழுது அவனோட உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது. அப்ப அதுக்கெல்லாம் அவன் சதகா செய்யணும். அப்ப எப்படி சதகா செய்யலாம்? 5 வழியை சொன்னோம். இப்ப சொல்லுங்க. சுப்ஹானல்லாஹ், தஸ்பீஹ் சதகா, அல்ஹம்துலில்லாஹ் சொல்ற சதகா. அடுத்தது லா இலாஹ இல்ல, அது தஹ்லீல் முழுமையா லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வது சதகா. 3வது. 4வது அல்லாஹ் அக்பர் என்று சொல்வது சதகா. 5வது நன்மை ஏவுறது சதகா. 6வது தீமையை தடுக்கிறது. அப்ப 6 விஷயங்கள் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 6 விஷயங்கள். அப்ப நாங்க என்ன செய்யணும்?
இந்த மாதிரி இந்த 6 விஷயங்களை எங்கட வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக இந்த ஹதீஸ்ல கடைசியாக சொன்னாங்க, وَيُجْزِئُ مِنْ ذَلِكَ رَكَعَتَانِ يَرْكَعُهُمَا مِنَ الضُّحَى. எல்லாத்தையும் சேர்த்து 2 ரக்காத் துஆவுடைய தொழுதால் முழு அவருடைய மூட்டுக்கும் சதகா செஞ்ச நன்மை கிடைச்சிடும். 2 ரக்காத் துஆ அனைத்தையும் உள்ளடக்கக்கூடிய அனைத்துக்கும் போதுமான ஒன்றாகத்தான் ரக்காத்தான் 2 ரக்காத்துக்கள் துஹாவுடைய நேரத்தில் அவன் தொழக்கூடிய 2 ரக்காத். காலையில துஹாவுடைய தொழுகை நீங்க 2 ரக்காத் தொழுது கொள்ளுங்கள், முழு மூட்டுக்கும் நீங்க சதகா செய்த நன்மையை நீங்க பெற்றுக் கொள்வீங்க. அப்ப துஹாவுடைய தொழுகை சம்பந்தமாக இது வந்து அரபில வந்து இந்த ஹதீஸ் வந்து அரபியில வந்து 720வது ஹதீஸ், தமிழ்ல 1302வது ஹதீஸ். அப்ப இதை பார்த்து கொள்ளுங்க. அப்ப இதுல இன்னொரு விளக்கம் என்னன்னு சொன்னால், நாங்க ஏற்கனவே பார்த்தோம் துஹா தொழுகை சம்பந்தமாக 4 ரக்காத் துஹாவுடைய தொழுகையும் துஹருடைய முன்னாடி 4 ரக்காத் தொழுகை தொழுதால் சொர்க்கத்திலே ஒரு மாளிகை அவருக்கு கட்டப்படும். சொர்க்கத்திலே ஒரு மாளிகை அவருக்கு கட்டப்படும். மாஷா அல்லாஹ். அதே மாதிரி துஹாவுடைய தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது வந்திருக்கிறார்கள். அப்ப இந்த மாதிரி எங்களுடைய அமல்கள்ல நாங்க என்ன செய்யணும், இத கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்ப 4 ரக்காத் தொழுது அந்த சிறப்பு கிடைச்சிடும். இப்ப 2 ரக்காத் தொழுகிறாரு துஹா, திரும்ப 2 ரக்காத் தொழுகிறாரு. அப்ப இந்த உடம்பு முழுக்க சதகா செஞ்சு போட்டு ஒரு மாளிகையும் கட்டிடுவாரு. அப்ப துஹாவுடைய தொழுகை பரக்கத்தான தொழுகை இல்லையா? 2 ரக்காத் தொழுதா உடம்பு முழுக்க அவர் சதகா செஞ்ச நன்மை கிடைச்சிடும். உடம்பு உழைக்கிற மூட்டுக்கு எல்லாத்துக்குமே சதகா செஞ்ச நன்மை கிடைச்சிடும். 2 ரக்காத் தொழுதா நல்லா கவனிச்சுக்கணும். திரும்ப 2 ரக்காத் எழுப்பி தொழுதுருங்க. இப்ப இந்த சிறப்பு கிடைக்கும், அந்த சிறப்பு கிடைக்கும். 4 ரக்காத் துஹாவுடைய, அதாவது துஹாவுடைய 4 ரக்காத் தொழுதால் 2 ரக்காத் தொழுதா உடம்பு உறுப்புல எல்லா மூட்டும் சதகா செஞ்ச நன்மை கிடைக்கும். திரும்ப 2 ரக்காத் தொழுதா சொர்க்கத்தில் என்ன செய்யும், மாளிகை கட்டின ஒரு நன்மை கிடைக்கும். அதே நேரம் பிளஸ் நீங்க துஹருக்கு முன்னாடி 4 ரக்காத் தொழுது கொள்ளணும் சேர்த்து. அதானே? அது நம்ம ஏற்கனவே அந்த வகுப்புல பார்த்துட்டோம், முன்னாடி வகுப்புல உள்ள பார்த்துட்டோம். அப்ப இந்த ஹதீஸ்ல இருந்து நாங்க படிக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம், ஒவ்வொரு நாளும் இப்ப உதாரணமாக துஆ தொழுவிட்டோம், இப்ப எப்படி எல்லாம் நன்மையை சம்பாதிக்கலாம் அதை நாம பார்க்கணும். நம்ம வந்து இந்த இடத்துல ரைட் இதை செஞ்சிட கடமை முடிஞ்சிட்டு சொல்றது அல்ல, எப்படி எப்படி எல்லாம் நன்மையை சம்பாதிக்கலாம். 2 ரக்காத் நீங்க துஆ தொழுவுங்க, 4 ரக்காத் துஆ தொழுவுங்க, துஹருக்கு முன்னால் 4 ரக்காத்தும் சுன்னத் தொழுவுங்க. அதே மாதிரி தஸ்பீஹும் செய்யுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, நல்லதை ஏவுங்க, தீமையை தடுங்க, செஞ்சு கொண்டே இருங்க. நன்மை ஏவி தீமையை தடுக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு இபாதத். இந்த உம்மத்தை சிறப்பிக்கப்பட்டதே அந்த இபாதத் தான். குந்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ து'மினூன பில்லாஹ். நீங்க தான் சிறந்த உம்மத். குந்தும் கைர உம்ம, நீங்க தான் சிறந்த சமூகம். உக்ரிஜத் லின்னாஸ், மனிதர்களுக்காக வெளியேற்றப்பட்ட சமூகத்தில். இந்த சமூகம் வந்து மனிதர்களுக்காக வெளியேற்றப்பட்ட சமூகம். நாங்க தவா செய்ய வேண்டிய சமூகம், நல்லதை ஏவ வேண்டிய சமூகம். அப்ப எனவே தஅமுருன பில் மஅரூஃப், நன்மை ஏவி கொண்டிருங்க, வ தன்ஹவுன அனில் முன்கர், பாவத்தை தடுத்து கொண்டே இருங்க. அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த சமூகம் அல்லாஹ்வினால் பிடிக்கப்படும். நாளை மறுமையில அல்லாஹ் கேள்வி கேட்பான், வல்தகும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர் வ யஅமுருன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர் உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். உங்களில் ஒரு கூட்டம் இருக்கட்டும், ஒரு சமூகம் இருக்கட்டும், யதுஊன இலல் கைர், நன்மையின் பால் அழைத்து, வ யஅமுருன பில் மஅரூஃப், நன்மையை ஏவி, வ யன்ஹவுன அனில் முன்கர், பாவத்தை தடுத்தால் இவர்கள்தான் உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், இவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப எனவே நாங்க இதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையை என்ன செய்யணும், பேணிக்கொள்ள வேண்டும். எனக்கு என்னன்னு சொல்லிப்பட்டு நன்மை ஏவி மட்டும் போதாது, தீமையை தடுக்கணும். தீமையை தடுத்து மட்டும் போதாது, நன்மை ஏவணும். நன்மை செய்ய தூண்டுங்க, பாவத்திலையும் தடுங்க. நன்மை செய்ய தொழுங்க, லுஹர் தொழுங்க, அசர் தொழுங்கன்னு சொல்ற மாதிரி பாவங்கள் செய்யும் பொழுது அவங்களை தடுங்க. வியாபாரத்துல மோசடி செஞ்சா அவங்களை தடுங்க. அதாவது திருமணத்தை அனாச்சாரம் செஞ்சா தடுங்க, பிதஅத் செஞ்சா தடுங்க, ஷிர்க் வச்சா தடுங்க. தொழுகைக்கு மட்டும் நீங்க தொழ சொல்லுங்க, துஹர் தொழுங்க, அசர் தொழுங்க, மக்ரிப் தொழுங்கன்னு சொல்லி போட்டு ஷிர்க் செஞ்சா பரவாயில்ல, பிதஅத் செஞ்சா பரவாயில்ல அப்படின்னு விட்டுறாதீங்க. ரெண்டுமே நாங்க செய்யற சதகா தான், ரெண்டுமே இந்த உம்மத்துக்கு கடமை என்பதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இப்போ உள்ள கால பகுதிகளில் குறிப்பாக வந்து மிக முக்கியமான ஒரு அமல் இது. இந்த ஹதீஸை பொறுத்த வரையில இது மிக முக்கியமான ஒரு அமல் என்னன்னு சொன்னா, அதாவது இப்போ உள்ள சூழ்நிலையிலும் சரி, எப்பவும் தான், குறிப்பாக இப்போ உள்ள சூழ்நிலை. இப்ப நம்ம இங்க துபாய் எடுத்துக்கொண்டாலும் சரி, அது மாதிரி வந்து இந்தியா இலங்கையில சில பகுதிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, வந்து
இப்போ உள்ள சூழ்நிலையை பொறுத்தவரையில் நம்ம பள்ளிவாசலுக்கு நமக்கு பெரும்பாலும் தொடர்புகள் குறைய முன்னைய விட வந்து பள்ளிவாசல என்ன செய்வாங்க, சுபுக்கு போய் லோஹருக்கு வரவங்க இருப்பாங்க, லோஹருக்கு போய் அசருக்கு வராங்க, அசருக்கு போய் மகரிபுக்கு வராங்க, மகரிபில் இஷா 10 மணிக்கு வரவங்க பள்ளியோட தொடர்பு வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ நாங்க என்ன செய்யறோம், கடையில இருக்கிறோம், கடையில தொழுகிறோம், அப்படியே வீட்டுக்கு வரோம். ஒரு இடத்துல ஆபீஸ்ல இருக்கிறோம், ஆபீஸ்ல தொழுகிறோம், வீட்டுக்கு வரோம். அது மாதிரி ஒரு வியாபாரத்தை ஒருவருடைய ஒருவர் விவசாய தளத்துக்கு போறாரு, அங்க அவர் வேலை செய்யறாரு, அங்கேயே தொழுகிறாரு. ஏன்னா அவங்க இந்த பள்ளிவாசலுக்கு முன்னாடி எல்லாம் செஞ்சுட்டு போவாங்க. இப்போ என்ன சில இந்த இப்போ உள்ள நெருக்கடியான சூழல் காரணமாக நோய்கள் உள்ள காரணத்தினால பள்ளிவாசல்கள் மட்டிடப்பட்டிக்கு நேரம் குறிப்பிடப்பட்ட நேரத்துல தான் என்ன செய்யும், திறக்கப்படும். சில இடங்கள்ல ஃபுல்லா திறந்து இருப்பாங்க, சில இடங்கள்ல பள்ளி ஃபுல்லா மூடியும் இருப்பாங்க. அப்ப இப்ப இந்த மாதிரி கட்டங்கள்ல எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான நல்ல ஒரு அமல் எங்களுக்கு கிடைக்குது, ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. பாப்பா அதை என்னன்னு பார்ப்போம். அதாவது சஹீல் புகாரினுடைய 609வது செய்தி, 609வது செய்தி, சஹீல் புகாரினுடைய 609வது செய்தி. அதாவது ஒரு தாபியி அப்துல்லா, அதாவது அப்துல்லாஹ் இப்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அபி ஸஅஸா. யாரு? அப்துல்லாஹ் இப்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அபி ஸஅஸா. இந்த சஹாபி அப்துல்லாஹ் இப்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அபி ஸஅஸா என்ற இந்த சஹாபி அவங்களுக்கு அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு. யார் அபூ சயீத் அல் குத்ரி? முக்கியமான ஒரு சஹாபி. ஆனதா? அப்ப அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அந்த தாபிஈக்கு யார், அப்துல்லாஹ் இப்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அபி ஸஅஸா என்பவங்களுக்கு சொல்றாங்க, قال له இன்னி அராக, நான் உன்னை பார்க்கிறேன், துஹிப்புல் கனம வல் பாதிய, ஆட்டையும் ஆடு மேய்க்கிற பகுதிகள், கிராமப்புறம், இந்த மாதிரி இடத்தை நீ விரும்புவதை நான் பார்க்கிறேன். கனம்னா ஆடு மேய்க்கிறது, கனம்னா ஆடு, சரிதானே? இப்ப ஆடை மேய்ச்சு கொண்டு அப்படியே போறா இந்த நகரப்புறத்துல சாத்தியமாகுமா? ரோட்ல இருந்து சாப்பிடாது, புல்வெளி கூட்டி போகணும், அங்காலங்கள் அப்படியே மரங்கள் கொடி செடிகள் என இருக்கிற இடத்துக்கு தான் கூட்டி போகணும். அப்ப அவர் சொன்னாரு, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு, எனக்கு விளங்குது உன்னை பார்த்தால், இன்னி அராக துஹிப்புல் கனம், ஆட்டை விரும்புகிறாய், அதே மாதிரி ஒரு பாதிய கிராமப்புறங்கள், அதே மாதிரி இலை கோடைகள் இருக்கக்கூடிய அந்த இடங்களை நீ விரும்பக்கூடியவனாக இருக்கிறாய் என்று சொல்லி போட்டு சொன்னாங்க. இப்படியே தூரம் கொண்டு போறார், ஒரு தூரத்துக்கு அப்படியே ஆட்டை எடுத்துட்டு போறாருந்தா இந்த இடத்துல நீ ஃபைதா குன்த ஃபீ கனமிக அவ் பாதியதிக, உனது ஆட்டோடு நீ ஆட்டை மேய்ச்சு கொண்டு ஒரு தூர இடத்துக்கு போனால், அல்லது எங்கேயாவது ஒரு கிராமப்புறத்துல பள்ளியோ வீடுகள் எதுவும் இல்லாத ஒரு இடத்துக்கு நீ போய்விட்டால், ஃபஅத்தன்த பிஸ்ஸலாஹ், தொழுகைக்கு நீ அதான் சொல். அப்ப இதுல இருந்து ஏற்கனவே நம்ம இத ஒரு கேள்வியா வந்து, இப்ப இந்த ஹதீஸ் தெளிவா சொல்றோம் உங்களுக்கு. இப்ப நீங்க ஒரு இடத்துல இருக்கிறீங்க, பாங்கு சத்தம் கேட்கல, அப்ப என்ன செய்யணும்? பாங்கு சொல்ல வேண்டும். இப்ப இந்த ஹதீஸ்ல சிறப்பை நம்ம கவனிக்கணும், இது ஒரு சட்டம். ஹதீஸ்ல சிறப்பை நம்ம பார்ப்போம். அப்ப அவங்க சொல்றாங்க, ஃபஅத்தன்த பிஸ்ஸலாஹ், நீ தொழுகைக்கு என்ன செய்யணும்? அதான் சொல்ல வேண்டும். இப்ப பாருங்க, உதாரணமா நம்ம வீட்டுல இருக்கிறோம், தானே வீட்டுல இருக்கிறோம். இப்ப பாங்கு சத்தம் எங்களுக்கு கேட்குது இல்லைன்னா நாங்க பாங்கு சொல்லலாம், ஒன்று. அதே மாதிரி ஒரு கடையில இருக்கிறாரு, அங்க பாங்கு சத்தம் கேட்கலன்னா அவர் பாங்கு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு விவசாய நிலத்துல இருக்கிறாரு, வேளாண்மை செஞ்சுட்டு இருக்கிறாரு, அல்ல வயல்ல ஏதாவது அவர் விவசாய நிலத்துல இருக்கிறார், பாங்கு சத்தம் கேட்கல, பாங்கு நேரம் வருது, அவர் அங்கேயே பாங்கு சொல்லிக்கலாம். அதே மாதிரி ஒருவர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு எங்கேயா ஒரு பாலைவனத்தை நோக்கி போறாரு, அல்ல ஒரு கிராமப்புறத்துல எங்கேயுமே ஒன்றும் இல்லாத ஒரு இடத்துக்கு போறாரு. இப்ப தொழுகைற நேரம் வந்தால் அவர் என்ன செய்யணும்? பாங்கு சொல்ல வேண்டும். அதுதான் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஃபஅத்தன்த பிஸ்ஸலாஹ், நீ பாங்கு சொல்ல வேண்டும். பாங்கு சொன்னால் ஃபர்ஃபஅ ஸௌதக பின்னிதா, பாங்க நல்லா சத்தமா சொல்லு. நல்லா புரிஞ்சுக்கணும், இது சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்து வித்தியாசப்படும். வளர்ந்தானே? அப்ப நம்ம இருக்கிற இடத்துக்கு தேவை என்று சொன்னா நம்ம சொல்லிக் கொள்ளலாம். வெளியே இருக்கிறவங்களுக்கு கேட்குதுன்னா நம்ம நம்மளுக்குள்ளே சொல்லிக் கொள்ளலாம், வீட்டுக்குள்ள. அவ்வளவுதான், நம்ம இருக்கின்ற எல்லைக்குள்ள. அதே மாதிரி ஒரு பாலைவனத்திலேயோ ஒரு விவசாய நிலத்திலேயோ ஒரு காட்டுக்குள்ளேயோ நீங்க போனீங்க, இப்ப யாருமே இல்லை, நல்ல சத்தமா பாங்க சொல்லுங்க. ஃபர்ஃபஅ ஸௌதக பின்னிதா, நல்ல சத்தமா பாங்க சொல்லுங்க. மனதா? இந்த ஹதீஸ் அந்த சிறப்பை சொல்லிட்டு இந்த ஹதீஸ்க்கு 100 விளக்கம் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். ஃபர்ஃபஅ ஸௌதக பின்னிதா, சத்தமா நீங்க பாங்க சொல்லி போட்டு சொன்னாங்க. இப்ப ஹதீஸ் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ் சொல்றாங்க, என்னடா? ஃபஇன்னஹு லா யஸ்மஉ மதா ஸௌத்தில் முஅத்தின் ஜின்னுன் வலா இன்சுன் வலா ஷை இல்லா ஷஹித லஹு யௌமல் கியாமா. முஅத்தின் சொல்லுகின்ற பாங்கு, பள்ளிவாசல்ல சொல்ற பாங்காக இருக்கலாம், அல்லது நீங்க சொல்ற, நான் சொல்ற, யார் பாங்கு சொன்னாலும் பாங்கு எங்களுக்கு கேட்க இல்ல, நாங்க ஒரு தூர இடத்துக்கு போறோம், இப்ப அந்த இடத்துல பாங்கு சொல்றோம். அப்ப பாங்கு சொல்ற அர்த்தம் என்ன? எந்த இடத்துல இருந்தாலும் நாங்க பாங்கு சொல்ல வேண்டும். புரியுதா?
அப்ப நாங்க பாங்க சொல்ல வேண்டும். அப்ப சத்தமாக சொன்னால் முஅத்தினுடைய சத்தத்தை எந்த ஜின்னோ அல்லது எந்த மனிதனோ அல்லது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, வலாஷைனா எந்த ஒரு ஷைனா என்ன எதுவா இருந்தாலும் சரி, கல்லோ மண்ணோ இலையோ மரமோ எதுவாக இருந்தாலும் செய்யந்தா அதுக்கு ஒன்னும் குறிக்கல, அது எதுவாக இருந்தாலும் சரி, எதெல்லாம் கேட்கிறதோ நாளை மறுமை நாளையிலே அதெல்லாம் அல்லாஹ் இடத்துல இவருக்காக சாட்சி சொல்லும். அல்லாஹ் அவனுடைய பேரை இந்த உலகத்துல சொன்னான், சத்தமா சொன்னான், அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தையை சொன்னான், எல்லா நாளைக்கு மறுமையில அவனுக்கு சாட்சி சொல்லும். அப்ப அதான் சொல்றது சாதாரண விஷயமா? பெரிய விஷயம். என்ன பொருள் எல்லாம் கேட்குதோ, நாங்க பார்க்கிற ஒரு சின்ன இரும்பாக இருக்கலாம், நுழம்பாக இருக்கலாம், சின்ன ஒரு எந்த ஒரு சின்ன படைப்பு மண்ணாக இருக்கலாம், கல்லா இருக்கலாம், நாளைக்கு மறுமையில் அவருக்காக அல்லாஹ் இடத்திலே சாட்சி சொல்லும். அப்ப எனவே இதைத்தான் யாரு படிச்சு கொடுக்குறாங்க? அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு அப்துர்ரஹ்மான் இப்னு அபீ ஸஅஸாக்கு அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு படிச்சு கொடுக்குறாங்க. இப்ப இந்த ஹதீஸ்ல இருந்து நாங்க என்ன சிறப்பு அடைஞ்சு கொள்ளணும்? நாங்க வீட்டுல உதாரணமாக எங்களுக்கு பாங்கு சத்தம் கேட்குது இல்ல, ஒரு 4 பேர் தங்குறோம். இப்ப பாங்கு சத்தம் உங்களுக்கு கேட்குது இல்ல, நீங்க பாங்கு சொன்னீங்கன்னா 4 பேர் இருப்பாங்க கேட்பாங்க, அந்த வீட்டுல இருக்கிற செவரெல்லாம் நாளைக்கு பதிச்சு அல்லாஹ் இடத்துல சாட்சி சொல்லும். அப்ப எனவே இது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அதே மாதிரி யாரும் பாங்க விட்டுறாதீங்க. நீங்க தோட்டத்துல இருந்தாலும் சரி அல்லது நீங்க கடைத்தெருவுல இருந்தாலும் சரி, உங்களுக்கு பாங்கு சத்தம் கேட்க இல்லை என்று சொன்னா நீங்க பாங்க சொல்லிக் கொள்ளுங்கள். அப்ப இது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. நாளைக்கு மறுமையில எல்லா படைப்புகளும் உங்களோட அதான கேட்ட எல்லா படைப்புகளும் நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ்விடத்திலே உங்களுக்காக சாட்சி சொல்லும். உங்களுக்காக என்ன செய்யும்? சாட்சி சொல்லும். அப்ப இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரியுடைய 609வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹீஹ் புகாரியில தமிழ்லையும் 609வது செய்தியாக தான் பதிவு செய்யப்பட்டு, முஸ்லிம்ல தான் கொஞ்சம் மாறுபடும். இப்ப அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம். இப்ப 2 விஷயம் பார்த்தாச்சு. 12 எத்தனை? இதுல ஏதும் சந்தேகங்கள் எதுவும் வரக்கூடியது இருந்தா நீங்க சொல்லலாம், அதை கிளியர் பண்ணிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அப்ப 14 விஷயம். 15வது முக்கியமான ஒரு விஷயம், எல்லாருக்கும் தேவையான ஒன்றுதான், முக்கியமான ஒரு விஷயம். உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் அஸ்-ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் அஸ்-ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் இருந்த அறிவிக்கிறது வந்து நாஃபி இப்னு ஜுபைர் இப்னு முத்அம் பின் அதி, நாஃபி இப்னு ஜுபைர் தான் அறிவிக்கிறாங்க. உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் சஹாபி, அவர் தான் சொல்றாரு, அவருடைய செய்தி தான் இங்க வருது. வேற இது சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கூடிய செய்தி, 2202வது செய்தி, அரபுல 2202வது செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் அஸ்-ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இது பெரிய ஒரு விஷயம், ஆனா எங்களுக்கு சாதாரண எங்களுக்கு கிடைச்சது. விளங்கா? சாதாரண ஒரு, அதாவது பெரிய ஒரு விஷயம் இலகுவா எங்களுக்கு கிடைக்குது. இலகுவா அந்த அமல நாங்க செஞ்சிடலாம், ஆனா பெரிய நன்மை நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். நம்பிக்கை தான் முக்கியம். இங்க நம்பிக்கை தான் எங்களுக்கு என்ன முக்கியம். சாதாரணமா கிடைக்குன்னு அர்த்தம் என்னன்னா, இமாம்கள் எல்லாருடைய நிறைய கஷ்டங்கள் இருக்குது, ஆனா நாங்க எங்கட பார்வையில என்ன இலகுவா எங்களுக்கு கிடைக்குது. எல்லாம் இதுக்கு பின்னால பல கஷ்டங்கள் இருக்கிறது. அதே மாதிரி வந்து அமல் இலகுவாக இருக்குது எங்களுக்கு செய்யறதுக்கு, எல்லாமே இலகுவான அமல்கள் தான். அதிலும் குறிப்பாக லேசா நம்ம செஞ்சிடலாம், ஆனா அதுக்கு கிடைக்கக்கூடிய பலன் வந்து பெரிய பலன். ஆனா ஈமான் என்பது முக்கியமாக இங்க தேவைப்படும். உஸ்மான் இப்னு அபி ஆஸ் ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, அன்னஹு அவர்கள் ஷகா இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜஅன் யஜிது ஃபீ ஜஸதிஹி முன்து அஸ்லம, அவங்க இஸ்லாத்தை ஏற்றது முதல் அவங்களுக்கு இருந்த ஒரு வலி, நோவு வலி, ஒரு நோவினை பற்றி இஸ்லாத்தை அவங்க ஏற்றதுல இருந்து அவங்களுக்கு அந்த நோவு இருக்குது, வலி ஒன்று இருக்குது உடம்புல. சிலவங்களுக்கு நீண்ட நாளாக ஒரு இடத்துல ஒரு வலி இருக்கும், சொல்லதானே? அதாவது நீண்ட நாளாக சிலருக்கு என்ன செய்யும், உடம்புல வலி இருக்கும். அப்ப அந்த வலி நீக்கிறதுக்கு என்ன வழி? அந்த வலியை நீக்கிறதுக்கு என்ன வழி என்றால், இப்ப இவங்க சொல்றாங்க, யார சொல்லலாம், அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அப்படின்னா, ஒரு வலி நான் மருந்து எடுத்தேன் சரி வருது இல்ல, அந்த டாக்டர் போன இந்த டாக்டர் போன ஸ்கேன் பண்ண ஒன்றுமே விளங்குது இல்லை என்னன்னு, ஆனா உடம்புல வலியா இருக்குது, உடம்புல வலி, இந்த தலையில இந்த இடத்துல வலியா இருக்குது, அல்லது இந்த தோல் சந்திர வலியா இருக்குது, அல்லது காலில் வலியா இருக்குது, என்ன மருந்து எடுத்தாலும் இது சரி வருது இல்ல. அப்படிப்பட்ட ஒரு, ஏன்னா இவர் நீண்ட நாளாக இருந்த முந்து அஸ்லாம், அவர் இஸ்லாத்தை ஏற்றது முதல் அவருக்கு இருந்த உடம்புல அவருக்கு ஏற்பட்ட ஒரு வலி, உணர்கின்ற ஒரு வலியை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தமிழ்ல 4000
4430வது செய்தியாக தமிழ்ல சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப பாருங்க, وجعلني يجد في جسدي منذ أسلم فقال له رسول الله صلى الله عليه وسلم ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க, முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறாங்க. உங்களோட தாய் தந்தைக்கோ அல்லது உங்களுக்கோ உங்களோட பிள்ளைகளுக்கோ எந்த ஒரு இடத்துல உடம்புல வலி வந்தாலும் நீங்க அதாவது மருத்துவம் செய்யறது தப்பு கிடையாது, மருத்துவம் செய்யணும், அது ஒரு பகுதி. ஆனால் இந்த ஈமானோடு இதையும் செய்யணும், இதையும் செய்ய வேண்டும். நீங்க நானும் செய்யணும், நீங்களும் செய்யணும். அப்ப எந்த ஒரு நோய்க்கும் அல்லாஹ்வுடைய தூதரே சொன்னாங்க, எந்த ஒரு நோய்க்கு நாங்க மருந்து வச்சிருக்கிறோம். அது வந்து ஒரு நீங்க மருந்து டாக்டர்கிட்ட போறது வந்து உங்களோட இஹ்லாஸுக்கோ உங்களோட தக்வாக்கோ உங்களோட தவக்குலுக்கோ அது என்ன முரணாக இருக்காது. மாற்றமாக வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்ததை நீங்க நம்பிக்கையோடு ஓதினால் அது வஹி, நிச்சயமாக அது நடக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்ப எனவே அந்த நோயில இருந்து உங்களுக்கு நோயில இருந்து ஒரு நிவாரணி கிடைக்க வேண்டும் என்று சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யதக அலல்லதி தஅல்ல மின் ஜஸதி, உங்களோட உடம்புல எந்த இடத்துல வலிக்குதோ அந்த இடத்துல கையை வைக்கணும், கையை வைக்கணும். உதாரணமாக இங்க இந்த இடத்துல எனக்கு வலிக்குதுன்னு வைங்க, நான் அந்த இடத்துல அப்படியே கையை வைக்கணும். வலதா லா யதக, வேற ஒரு ரிவாயத்துல வலது கைன்னு வருது, வலது கையை வைக்கணும், வேற ஒரு அறிவிப்புல வருது. அவ்வளவுதானே? அப்ப வலது கையை நம்ம அந்த இடத்துல வைக்கிறோம். சில பொழுது வந்து இப்ப இந்த இடத்துல வந்துட்டு அந்த வலது கையில நோய் வந்து இடது கையை தான் வைக்கணும், வேற வழியிலேயே. அவ்வளவுதானே? அப்ப பொதுவாக முற்படுத்துறது எல்லா விஷயத்திலையும் வலதை தான் முற்படுத்தணும். ஏழாவது கட்டுறதே என்ன செய்யலாம், விதிவிலக்காக இடது கையில வைக்கலாம். இப்போ நம்ம என்ன செய்யறோம், இந்த இடத்துல ஒரு வலி வந்துட்டுன்னு சொன்னா நீங்க இந்த இடத்துல என்ன செய்யுங்க, லா எதக்க உங்களோட கையை வைங்க, அல்லது தஅல்ல ஜஸதி, உடம்புல எங்க வலிக்கிறோ அங்க, அது காலையில இருந்தாலும் சரி தலையில இருந்தாலும் சரி, தலைவலி ஆகிக்கும். இப்படியே நீங்க என்ன செய்யுங்க, ரெண்டு கையை இப்படி வச்சுட்டு என்ன செய்யலாம், அல்லது இப்படி ஒரு கையை வச்சுட்டு ஓதலாம், பல கையை முற்படுத்தணும். தானே? முழு தலையை வருத்தமாக இருந்தா என்ன செய்யலாம், கையை வைக்கலாம், கையை இப்படி வச்சுட்டு என்ன செய்யலாம், ஓதலாம், தலை வருத்தமாக இருந்தால். அப்ப தலையிலயோ கையிலயோ காலையோ உடம்புல எந்த இடத்துல உங்களுக்கு வலிக்கிறதோ அதுல நீங்க கையை வைத்து விட்டு வகுல் பிஸ்மில்லா தலாதன், பிஸ்மில்லா 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 மூன்று விடுத்தம் சொல்லணும். பிஸ்மில்லா 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 மூன்று விடுத்தம் சொல்லணும். அவ்வளவுதானே? பிஸ்மில்லா பிஸ்மில்லா பிஸ்மில்லா, பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அல்ல, பிஸ்மில்லான்னு தான் வந்திருக்கு. அப்ப பிஸ்மில்லா தலாதன், அப்ப என்ன செய்யணும், பிஸ்மில்லான்னு மூன்று விடுத்தம் சொல்லி போட்டு அடுத்தது 7 விடுத்தம் இதை சொல்லணும். இது ஆதாரபூர்வமான சஹீஹான ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். அவ்வளவுதானே? அப்ப கையை வச்சுட்டு இப்படி கையை வச்சுட்டு பிஸ்மில்லா 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 மூணு விடுத்தம் சொல்லி போட்டு 7 விடுத்தம் வகுல் சப மர்ராத் அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜித் வ உஹாதிர். இது வேற மாதிரி வருது, அஊது பி இஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி சுல்தானி மின் ஷர்ரி மா அஜித் வ உஹாதிர். அது மாதிரி இது வேற வேற அறிவிப்புகள் எல்லாம் வேற வேற மாதிரி வருது. சஹீஹான ரிவாயத்துக்களை தான் நம்ம எடுக்கணும். சஹீஹான ரிவாயத்திலயும் வருது, அஊது பி இஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி சுல்தானி மின் ஷர்ரி மா அஜித் வ உஹாதிர். இங்க லேசா இருக்கு. அப்ப வேற துஆக்களை ஓதி வந்தவங்க ஓதலாம், இந்த இடத்துல வரதை என்ன செய்யலாம், இது சஹீஹ் முஸ்லிம்ல தெளிவா வரக்கூடிய செய்தி, இதையும் ஓதிக்கொள்ளலாம். அப்ப என்ன துஆ, அஊது பில்லாஹ் எழுதி கொள்றவங்க எழுதி கொள்ளலாம், பாக்குறவங்க எழுதி கொள்றவங்க போட்டாச்சா, துஆ போட்டுருவோம் இன்ஷா அல்லாஹ். அஊது பில்லாஹ் அந்த துஆ தனியா எடுத்து போடலன்னா துஆ மட்டும் பிஸ்மில்லா பிஸ்மில்லா 3 முறை, அதுக்கப்புறம் 7 முறை அஊது பில்லாஹ் வ குத்ரத்திஹி அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜித் வ உஹாதிர். இவ்வளவுதான், லேசான துஆ தான். அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி காஃப் வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜித் வ உஹாதிர். அப்ப இந்த துஆவை என்ன செய்யணும், ஓதிக்கொள்ள வேண்டும். இப்ப இந்த செய்தியை பொறுத்தவரையில் இதுக்கு அர்த்தம் என்ன, பிஸ்மில்லா யா அல்லாஹ் உன்னுடைய பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன், அல்லாஹ் உன்னுடைய பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன், உன்னுடைய பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். 3 விடுத்தம் நம்ம சொல்லணும். அடுத்த 7 விடுத்தம் அஊது பில்லாஹ் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், வ குத்ரத்திஹி அல்லாஹ்வை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அஊது பில்லாஹ்னா என்ன, அல்லாஹ்வை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன், வ குத்ரத்தி அவருடைய சக்தி வல்லமை ஆற்றல் கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன், மின் ஷர்ரி மா அஜித் வ உஹாதிர் நான் எந்த வலியை உணர்கிறேனோ எதை பயப்படுகிறேனோ இதுல இருந்து பாதுகாப்பு நான் தேடுகிறேன். அப்ப இதை என்ன செய்யணும், ஓதிக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு வழியாக இருந்தாலும் நம்பிக்கையோட தொடர்ந்து செஞ்சுவாங்க. எந்த இடத்துல வலி இருக்குதோ அந்த இடத்துல கையை வைங்க, பிஸ்மில்லா 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 அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜித் வ உஹாதிர், அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜித் வ உஹாதிர். இதை என்ன செய்யணும், 7 விடுத்தம் ஓதிடணும், கையை வச்சுக்கிட்டே ஓதி
ஓத வேண்டும். அப்ப இதை நம்ம என்ன செய்யணும், தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும், கடைபிடித்து ஓதி வர வேண்டும். இப்ப சின்ன பிள்ளைகள் முடியாதவங்களுக்கு நம்ம வச்சு ஓதலாம், அதான் கேட்க போறீங்க. அப்ப சிறிய பிள்ளைகள் உங்களோட சின்ன பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம், கையை வச்சு நீங்க ஓதி விடலாம், அவங்களுக்கும் செய்யலாம். ஆனால் அவங்களுக்கு முடியாவிட்டால் தான், வயசு போயிட்டு அவங்களுக்கு ஓதவே இல்லை முடியலன்னா நம்ம கையை வச்சு நம்ம ஓதலாம். கை வைக்காம இல்ல, கை வைக்க உங்களுக்கு முடியல, ஒரு ஆள் கை வைக்க முதுகு வலிக்குது, அதுல கை வைக்கலான்னு சொன்னால் நாங்க என்ன செய்யலாம், மேலால இப்படி எந்த பகுதியில இருக்குதோ, இப்ப நடு முதுகுல ஒரு வலி இருக்குது, நமக்கு முடியல, ஏழுமான அளவு கையை வச்சுக்கலாம், முடியுமான அளவு செய்து கொள்ளுங்கள், முடியுமான அளவு அஞ்சு கொள்ளுங்கள். இங்க அதுக்குன்னு சொல்லி கையை போட்டுக்கிட்டு இப்படி இங்க இப்ப இதை சரி பண்ண வந்து இந்த கையில கொடி பிடிச்சிடும். அதனால முடியுமான அளவு இப்படி அல்லது இப்படி வச்சுக்கிட்டு ஓதலாம். நேரடியா கருத்து வர என்னன்னா, மின் ஷர்ரி மா அஜித் வ உஹாதிர், நான் பெறுகின்ற உஹாதிர் அஜித் வ உஹாதிர், அதை நான் மாத்த போக கூடாது. துஆவை முடியாதவங்களுக்கு என்ன செய்யலாம், முடியாதவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம், அப்படி ஒரு அது நிர்பந்தம் என்ன, சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யலாம், கையை வச்சு நம்ம ஓதி விடலாம். மா அஜித் ஓஹாதிர், நான் உணர்கிறேன்னு சொன்னா என்ன, என் பிள்ளைக்குரிய வலியை நான் தான் உணர்கிறேன், அந்த பிள்ளைய விட நமக்கு தான் கூடுதலா வலி ஆயிருக்கும். அது மாதிரி தாய் இருந்தேன் அப்படிதான். அது மாதிரி இதை வந்து எல்லாருக்கும் கையை பிடிச்சி ஓத வேண்டிய அவசியம் இல்ல. இது பொதுவானது அல்ல, இது வந்து பொதுவான ஒரு விஷயம் அல்ல. இது நேரடியாக வந்திருக்கக்கூடிய செய்தி வந்து தான் தனக்கு செஞ்சு விடுறதுதான், தான் தனக்கு செஞ்சு விடுறதுதான். ஒரு கட்டத்துல நிர்பந்தம் என்ற வகையில பிள்ளைகளுக்கு வரும், பெற்றோர்களுக்கு கூட நம்ம என்ன சொல்ல முடியாது. ஏன்னா நேரடியாக நான் உணர்கிற, நான் பயப்படுகின்ற அப்படித்தான் வருது. அப்ப எனவே ஒரு கட்டத்துல ஒன்றுமே செய்ய உங்களுக்கு முடியாது, அவங்களுக்கு பேசவே முடியாது, உங்களோட பெற்றோர்கள் தாய் தந்தையர்களுக்கு என்ன செய்யலாம், அந்த கட்டத்துல நம்ம வச்சு என்ன செய்யலாம், நம்ம ஓதலாம். அல்லாஹு தஆலா போதுமானவன் இன்ஷா அல்லாஹ். ஹைர். அப்ப இந்த துஆவை நாங்க என்ன செய்யணும்னால் குறிப்பா எங்களுடைய வாழ்க்கையில அதிகமாக செய்து வர வேண்டும். எங்களை அறியாம எங்களோட உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் அல்லாஹு தஆலா நிச்சயமாக நீக்குவான். அதே போன்று ஒரு கட்டத்துல நிர்பந்தமான சூழ்நிலை எங்களோட பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம், இந்த மாதிரி துஆக்களை நம்ம ஓதலாம் இன்ஷா அல்லாஹ். அப்ப இது மூணாவது, இன்றைய நாளுடைய மூன்றாவது விஷயம். இது பாருங்க, நம்முடைய முதலாவது எங்களுடைய வாழ்க்கைக்கு நம்ம தேவையான ஒரு துஹாவுடைய தொழுகை சுமமா பார்த்தோம். அந்த 2 ரக்காத்துடைய துஹாவுடைய தொழுகை அந்த நாள் முழுக்க நம்ம வந்து உடலுக்கு கொடுக்க வேண்டிய ஹக் சதகாக்கு போதுமானதாக ஆகிவிடும். அது மாதிரி சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று சொல்வது, அதே மாதிரி நல்லதையே ஒரு தீமையை தடுக்கிறதையும் சுமமா பார்த்தோம். அதே மாதிரி வந்து நாங்க இப்போ உள்ள சூழ்நிலையில வந்து பாங்கு சொல்றது, எங்களோட வீடுகள்ல பாங்கு சொல்றது, அதனுடைய சிறப்புகள் சம்பந்தமாக, அதே மாதிரி ஒரு கடத்தருவுல இருக்கிறாரு, அல்லது வியாபார நிலையத்துல இருக்கிறாரு, அல்லது ஏதாவது ஒரு விவசாய நிலத்துல இருக்கிறாரு, அல்லது எங்கேயாவது ஒரு காட்டுக்குள்ள இருக்கிறாருன்னா அவர் என்ன செய்யலாம், பாங்கு சொல்லலாம், அதுக்குரிய சிறப்பாத்தோம். மூன்றாவது, எங்களோட உடம்புல இருக்கக்கூடிய நோய், உடம்புல அன்றாட நம்ம பார்க்கிறோம், நிறைய பேருக்கு இந்த வலிகள் இருக்குது. அப்ப இந்த வலிகள் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நீங்க போதுமான நம்பிக்கை முக்கியம். நாங்க வந்து ஓதி பார்த்து இது நடக்க இல்லையேன்னு சொல்லி நம்ம வந்து இது இந்த துஆ மீது அல்லது அல்லாஹ்வுடைய நம்பிக்கையின் மீது நம்ம என்ன செய்யக்கூடாது, குறை காணப்படாது. என்ற ஈமான்ல குறை என்றுதான் நம்ம நினைச்சுக்கணும். அதானே, இப்போ ஒண்ணு நடக்கையில என்ன அர்த்தம், என்ற ஈமான்ல குறைபாடு என்று நாங்க பார்க்கணுமே தவிர இந்த துஆவில் எந்த குறைபாடும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹைர். சொல்லுங்க. முதலாவது பள்ளியில் பாங்கு சொல்வது தெளிவாக கேட்கவில்லை என்றால், இரண்டாவது தெளிவாக கேட்கும் பொழுது நாம் இருந்தாலும் நம்முடைய பணியின் காரணமாக அல்லது தூக்கம் காரணமாக அல்லது வேறு காரணமாக அந்த பாங்கை கேட்க முடியவில்லை தான் நான் பார்க்கிறோம். பாங்கு கேட்குது, ஆனா நம்ம தூங்கிட்டோம், இல்லை வேற அதாவது பாங்கு சொல்கின்ற பொழுது பாங்கு அதான் என்ன அந்த கேள்வி சொன்னா, முதலாவது நம்ம இருக்கின்ற பள்ளியில ஒரு நம்ம இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துல பள்ளி ஒன்று இருக்குது, அங்க பாங்கு சொல்றாங்க, அதான் நமக்கு நெருக்கமான நம்முடைய மஹல், அதுக்கு நம்ம பதில் சொல்லணும். அப்ப இப்ப இந்த கட்டத்துல வந்து அந்த பாங்கு என்ன கேட்கல, அது ஏதோ ஒரு காரணமா கேட்கல. அடுத்து 2வது பாங்கு வேற ஒரு இடத்துல பாங்கு கேட்குது, அந்த இடத்துல தூக்கம் வந்துருது, அப்படியா? அதான் நம்மட பிள்ளை, அது கேட்காம பொதுவாக கேட்காம என்ன பிரச்சனை. இப்ப என்னுடைய ஒரு காரணம் உதாரணம் பாங்கு கேட்கும் போது நாட்டோட போயிட்டு வந்து திரும்ப நான் பாங்கு சொல்றது அப்படி உருவாக்கிட கூடாது. உதாரணம் சொல்ல எல்லாருக்குமே அந்த பிரச்சனை இருக்குதான். உதாரணமா நம்ம என்ன செய்வோம், இப்படியே எழுதிட்டு இருப்போம், வாசிக்கிட்டு இருப்போம், பாங்கு கொண்டு 5 நிமிஷம் தூங்கிடுவோம், திரும்ப தூங்கி எழுப்பி பொழுது 2வது எங்கேயாவது 3வது பள்ளியில பாங்கு கேட்கும். நமக்கு அந்த டைம்ல அதுக்கு அந்த பாங்குக்கு பதில் சொன்னா நன்மை கிடைக்கும், அதுக்கு துவா ஓதி கொள்ளலாம். ஆனா அதையும் மிஸ் பண்ணி போட்டு திரும்ப நாங்களா ஒரு பாங்கு சொல்றதுங்கிறது அது முறை அல்ல. ஆனால் அப்படி அவர் கேட்க இல்ல, 1 முறை 2 முறை மிஸ் ஆச்சுன்னா அப்படி சொல்லிக் கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. 1 முறை 2 முறை அதையே ஆதத்தாக ஆக்கிடக்கூடாது.
உதாரணமா வச்சுக்கோங்க, பிரயாணம் போகும்போது நம்ம தொழுகையை சுருக்கி தொழலாம். பிரயாணம் போறது வந்து நம்மளோட தொழுகையை பிரயாணம் போறதாலதான் சுருக்கி தொழுமே தவிர சுருக்கி தொழுதுக்காக பிரயாணம் போகக்கூடாது. புரிஞ்சுதா? சலுகைகள் என்பது ஒரு இடத்துல பாங்கு சொல்லப்படுதுன்னா அந்த பாங்குக்கு, ஏன்னா இதா சமயத்துல் முஅத்தின் ஃபகூல் மிஸ்ல மா யகூல் முஅத்தின் ஹதீஸ் நல்லா தெளிவா வந்திருக்கு. முஅத்தின் சொன்னா நீங்க அத மாதிரி சொல்லுங்க, அப்புறம் இன்னைக்கு ஸலவாத் சொல்லுங்க, துஆ ஓதுங்க, அது சம்பந்தமா நிறைய ஹதீஸ்ல சிறப்புகள் இருக்கு. அத வேற ஒரு டைம்ல இன்ஷாஅல்லாஹ் பாப்போம். அந்த முஅத்தினுடைய பாங்கு கேட்டு நம்ம துஆ ஓதுறது எல்லாம் அது. அப்ப பள்ளியில கேட்கக்கூடிய பாங்குகள் எங்களுக்கு கேட்க இல்ல, நாங்க தனியா ஒரு இடத்துக்கு போய்த்தோம், விதிவிலக்காக வந்ததுதான் இந்த மாதிரி விஷயங்கள். இப்ப அது ஒரு கட்டத்துல நம்ம வளமையா செஞ்சு வரோம், மிஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம பாங்கு சொல்லலாம். அது அல்லாம நமக்கு இந்த பாங்கு நம்ம அந்த டைம்ல தூக்கம் வருது, 2 நாள் 3 நாள் 4 நாள் அப்படியே பழகி போயிரும் என்றால் அதை நம்ம தவிர்த்து கொள்வதுதான் நல்லா. புரிஞ்சுதா? ஹை. அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப தொழுகையுடைய நேரம் மாறத அறிவிக்கிறது தான் பாங்கு. இப்ப நம்ம வந்து சைத்தான் என்ன செய்வோம், 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட் ஆயில கடைசியில 15 நிமிஷம் 30 நிமிஷத்துக்கு கூட நம்ம பாங்கு சொல்ல வேண்டி வரும். அப்ப எந்த டைமா இருந்தாலும் நமக்கு தேவைன்னு சொன்னா அந்த டைம்ல பாங்கு சொல்லி காம சொல்லி தொழுது கொள்ளலாம். ஆனா நம்முடைய நேரத்தை அறிவிக்கும் பொழுது தாமதமாகி அதை வழக்கமாக்கிட கூடாது. உதாரணமாக நான் ஒரு பயணம் போய்த்து வாரேன், ஜம்முசே இல்ல சேர்த்து தொலை இல்ல, பயணம் போய் வாரேன், வீட்டுக்கு வந்து இப்ப லோஹர் தோழணும் 12 மணிக்கு பாங்குண்டா, 12:10 பாங்குண்டா, நான் வந்து 1 மணிக்கு வாரேன். இப்ப நான் என்ன செய்யறேன், பாங்கு எங்கேயுமே எனக்கு கேட்கலன்னா நான் பாங்க சொல்லி காம சொல்லி தொழுது கொள்றேன். அதையே நம்ம ஆதத்தாக ஆக்கிடக் கூடாது, வளமையாக ஆக்கிவிடக் கூடாது. அடுத்தது மிக முக்கியமான ஒரு விஷயம், இதுவும் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த காலத்துல எங்களுக்கு இது தவறி போயிருக்கிறதோ என்ற ஒரு கவலையும் நாங்க என்ன செய்யலாம், இதுல எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரம் அந்த கவலைக்கு நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நாங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்ங்கிறத பார்த்து அல்லாஹ் கூலி தர போதுமானவன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது புகாரிலே வருது, முஸ்லிமே வருது, நிலமாக வருது, சுருக்கமாக வருது. இந்த ஹதீஸ் பார்ப்போம். قال رسول الله ابو هريره رضي الله عنه ரிவாயத் செய்றாங்க, قال رسول الله صلى الله عليه وسلم صلاه الرجل في جماعه تزيد على صلاته في بيته وصلاته في سوقه 20 درجه. مر صلاه الجماعه افضل من صلاه الجماعه افضل من صلاه الفذ ب 27 درجه. வேற பல ரிவாயத்தில் வருது. தனிச்சு தொழுகிறது, ஜமாத் தொழுகிறது சம்பந்தமா. இந்த ஹதீஸ் வந்து நிறைய சிறப்பை பின்னாலே சொல்லுது. முழுமையான ஹதீஸை பார்ப்போம். قال رسول ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் صلاه الرجل في جماعه, ஒரு மனிதர் ஜமாத்தோட தொழுவது. ஜமாத்னா என்ன, ஒரு பெரிய ஜமாத்துல தொழுதா நன்மை கிடைக்கும், கூடுதலா நன்மை கிடைக்கும். ஜமாத் சிறியதுக்கும் பெரியதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதிகமா மக்கள் ஜமாத்தை தொழுகிறதுக்கும் கொஞ்சம் பேர் தொழுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனா ஜமாத்துல கூலி, ஜமாத் 2 பேர் தொழுதா ஜமாத்துல கூலி கிடைக்கும். இப்ப நீங்க 2 பேரும் என்ன செய்வீங்க, ஜமாத்தை தொழுவீங்க, ஜமாத்துல கூலி கிடைக்கும். ஆனால் ஜமாத்தா தொழுதாலும் சிறிய கூட்டம் பெரிய கூட்டத்துக்கு நன்மை வித்தியாசம் இருக்குது. அது ஹதீஸ் எல்லாம் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸலாத்து ரஜுல் ஃபீ ஜமாஅத்தின், ஒரு மனிதன் ஜமாத்தாக தொழுவது, தஸீது அலா ஸலாத்திஹி, அவர் வீட்டில, ஃபீ பைத்திஹி வ ஸலாத்திஹி ஃபீ சூகி, அவர் கடைத்தெருவுல வீட்டில என்பது தனித்து தொழுவது. தனித்து தொழுவதை குறிக்கத்தான் உங்க வீடும் கடைத்தெருவும் சொல்லப்படுவதை தவிர வீட்டுல தொழுதால் ஜமாத்தா தொழக்கூடாது அல்ல ஜமாத்தா தொழுது நன்மை கிடைக்காது என்பது அல்ல அர்த்தம். இந்த ஹதீஸ்ல நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது வீட்டில தொழுவது, சந்தையில் தொழுவது, கடைத்தெருவில் தொழுவது என்பது அவர் ஜமாத்தாக தொழுவது. இந்த ரெண்டையும் பிரிச்சு சொன்னாங்க. நீங்க வீட்டுல தொழுவது அதே மாதிரி கடைத்தெருவுல தொழுவதை விட ஜமாத்தாக ஒருவர் தொழுவது என்பது 20 தரஜா, 20 சொச்சம். பிலாண்டா 20 சொச்சம், 25 வந்து ஹதீஸ் 27 வந்து 20 சொச்சம் மடங்கு நன்மை உங்களுக்கு பெற்று தரும். 25 மடங்கு அல்லது 27 மடங்கு அல்லது 20 சொச்சம் மடங்கு உங்களுக்கு அந்தஸ்து அது பெற்று தரும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப வீட்டுல தொழுவதை விட கடைத்தெருவில் தொழுவதை விட என்றால் வீட்டில் தனித்து, கடைத்தெருவில் தனித்து. அப்ப அதிகமான ஜமாத்தா தொழுகிற பள்ளிவாசல்ல தான் ஜமாத்தை நம்ம தொழுகிறோம். அப்ப அதிகமா நம்ம தனிச்சு இருக்கும் பொழுது தனிச்சு தொழுவாம ஜமாத்தோடு நாங்க என்ன செய்யணும், சேர்ந்து தொழ வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் சொல்லுது. அதே நேரம் பள்ளிவாசலுக்கு செல்லும் பொழுது அது சிறப்பு கிடைக்கும். பள்ளிவாசலுக்கு போக முடியலண்டா நிச்சயமா அல்லாஹ் தஆலா நான் முன்னாடி எதை செஞ்சோமோ அந்த நன்மையை வீட்டுல தொழுதால் தருவான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மாக்கான அதாவது இதா மாதிரி ஆபுது அவுசாஃபர, புகாரி வரக்கூடிய இதா மாதிரி ஆபுது அவுசாஃபர குத்திப லஹு மினல் அமலி மக்கான யஅமலு ஸஹீஹ் முகீம். ஒரு மனிதர் பிரயாணி ஆகிவிட்டால், நோயாளி ஆகிவிட்டால், இது தங்கடத்தை குறித்து வருது, உதர் ஒன்று வருது. அதாவது நோயாளி ஆகிட்டால் அல்லது பிரயாணி ஆகிவிட்டால்னா அவருக்கு பள்ளிவாசல் போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்து விட்டது என்றால்
அவர் ஏற்கனவே எப்படி செஞ்சாரோ, பிரயாணம் செல்வதற்கு முன்னால் எப்படி அமல் செஞ்சாரோ, நோயாளியருக்கு முன்னால் எப்படி அமல் செய்தாரோ அதுக்குரிய நன்மை கிடைக்கும். ஒரு மனிதர் ஜும்மா தொழுது இருந்தார், இப்ப ஜும்மா தொழ கிடைக்கல என்றால் அவர் துஹர் தொழுதாலும் ஜும்மாவுடைய நன்மை கிடைக்கும். அவர் முன்னாடி ஜும்மா தொழக்கூடியவராக இருந்தால் அதுல எந்த ஒரு சந்தேகம் நம்ம பட தேவையில்லை. துள்ளி அளவு கூட நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. ஏன்னா எங்கட சக்திக்கு அப்பாற்பட்டது. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா. எந்த ஒரு ஆன்மாவையும் அல்லாஹ் அதனுடைய சக்திக்கு மேல நிர்பந்திப்பதில்லை. எனவே ஃபத்தகுல்லாஹ் மஸ்ததாத்தும், அல்லாஹ்வை நீங்க முடியுமான அளவு அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதுதான் இந்த வசனங்கள் எங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம். அப்ப எனவே ஒரு மனிதர் கடையில தொழுகிறாரு, ஜமாத்தா தொழுகிறாரு, இந்த நன்மை கிடைக்கும். ஆனா பள்ளியில போய் தொழுகிறதுக்கு தனியான சிறப்பு இருக்கு. அதை ஹதீஸ்ல எடுத்து பார்ப்போம். ரைட், அதே ஹதீஸ்ல தொடர்ச்சியா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வதாலிக ஜமாத்தோட தொழுவது என்பது, நான் முடிச்சு சொல்றேன். வதாலிக அது எப்படி சொன்னால், அன்ன அஹதஹும் இதா தவல்ல, உங்களில் அல்லது அவர்களில் ஒருவர், உங்கள ஒருவரோ அல்லது அவர்களில் ஒரு அஹதஹும்னா அவர்களில் ஒருவர், ஒரு மனிதர் இதா தவல்ல உது செய்து விட்டு, ஃபஹ்ஸனல் உது, எப்பயுமே உது அழகா செய்யணும்னா ஹதீஸ் வந்து முன்னாடி ஹதீஸ் வந்து இருக்குது. என்ன இதா தவல்ல ஃபஹ்ஸனல் உது, உதுவை செஞ்சு விட்டு, சும்ம அத்தல் மஸ்ஜித லா யன்ஹஸு இல்லா ஸலா, அவர் தொழுகைக்காக தவிர வேற எதுக்கும் பள்ளிக்கு வரல. பள்ளிக்கு வாரார், ஒழு செஞ்சுட்டு பள்ளிக்கு வாரார் என்றால் லா யுரீது இல்ல ஸலா, தொழுகையை தவிர வேற எதையும் அவர் நாடவில்லை. பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக வருகின்றார், தொழ வேண்டும் என்பதற்காக வரார். சிலர் என்ன செய்வாங்க, பள்ளிவாசலுக்கு வாரது டொய்லெட்டு போறதும் வருவாங்க, பாத்ரூம் போற வழியில பள்ளிக்கு போய் டொய்லெட் போயிட்டு போறவங்களும் இருக்கிறாங்க. அது மாதிரி வியாபாரத்துக்கு அங்காலங்கால பக்கத்துல இருந்து வியாபாரம் செய்து கொள்வவங்களும் வருவாங்க. அதே மாதிரி வேற வேற நோக்கத்துக்கும் வருவாங்க. அப்ப இல்முக்காக வேற ஒரு ஹதீஸ் நம்ம பார்த்துட்டோம். பள்ளிக்கு யார் காலையில மாலையில வருவாரோ அதுக்குரிய விளக்கங்களை ஹதீஸ்ல பார்த்துட்டோம். அவருக்கு அது வேற சிறப்பு, இது வேற சிறப்பு. அப்ப இவர் பள்ளிக்கு லா யன்ஹஸு இல்ல ஸலா லா யுரீது இல்ல ஸலா ஃபலம் யக்து ஹத்வதன், அப்ப ஒரு அடி எடுத்து வச்சால், பள்ளிக்கு ஒரு அடி எடுத்து வைத்தால், இப்ப அது கிடைக்கிறதுலயே நம்ம யோசிக்க கூடாது. இப்ப கிடைச்சா அதை பயன்படுத்திக் கொள்வோம். அப்படி இல்ல நமக்கு நம்முடைய மனசு கஷ்டமா இருக்குது என்று சொன்னா இந்த ஹதீஸ் வந்து உங்களுக்கு நன்மை பெற்று தரும். ஏன்னா நீங்க இதுக்கு முன்னாடி செஞ்சதுனால. ஃபலம் யக்து ஹத்வதன், அவர் ஒரு அடி எடுத்து வைத்தால், ஒரு அடி கால் அடி எடுத்து வைக்கிறார், இல்லா ரஃபிஅ லஹு பிஹா தரஜா, அவருக்கு சொர்க்கத்துல ஒரு தரஜா கூடிக்கிட்டே போகும். வேற ஹதீஸ்ல நன்மைகள் வருது, தரஜான்னா அந்தஸ்து கூடிக்கிட்டே போகும், அந்தஸ்து அவர் கூடிக்கிட்டே போகும். வஹுத்த அன்ஹு பிஹா ஹத்தியா, அடுத்து எட்டு வைக்கிறாரு, ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது, பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டு, ஒவ்வொரு எட்டு வைக்க 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 ஒரு எட்டு நன்மை தரும், ஒரு எட்டு பாவத்தை மன்னிக்கும், ஒரு எட்டு நன்மை தரும், ஒரு எட்டு பாவத்தை மன்னிக்கும். அப்ப இப்படியாகவே நடந்து கொண்டே இருக்கும். ஹத்தா இதுகுலல் மஸ்ஜித், அவர் பள்ளிக்குள்ள நுழைந்து உட்காரும் வரை. ஃபைதா தகலல் மஸ்ஜித, அவர் பள்ளிக்குள்ள உட்கார்ந்து விட்டால், நுழைந்து விட்டால், ஃபைதா தகலல் மஸ்ஜித, பள்ளிக்குள்ள நுழைந்து விட்டால், பள்ளிக்குள்ள போயிட்டு நுழைந்து விட்டால், கான ஃபிஸ் ஸலா மா கானத்திஸ் ஸலா ஹிய தஹ்பிசு, அவர் தொழுகை எதிர்பார்த்து இருக்கும் காலமெல்லாம் அல்லது தொழுகை அவரை தடுத்து வைத்திருக்கும் காலமெல்லாம் அவர் தொழுகையில தான் இருக்கிறார். பள்ளிக்கு நீங்க இங்க உது செஞ்சு ஒழு செஞ்சு போட்டு நீங்க பள்ளிக்கு நடந்து போறீங்க, நடந்து போற நேரம் ஒரு எட்டு என்ன செய்யுது, உங்களோட நன்மையை கூட்டிக்கிட்டே போகுது, அந்த தரஜாவை கூட்டிக்கிட்டே போகுது, சொர்க்கத்துல தரஜாவை ஏத்திக்கிட்டே போகுது. அடுத்த எட்டு என்ன செய்யுது, தீமையை அழிச்சுக்கிட்டே போகுது. பள்ளிக்குள்ள நுழைஞ்சிட்டீங்க, சுப்ஹானல்லாஹ், பள்ளிக்குள்ள நுழைஞ்சு தொழுகையை எதிர்பார்த்திருக்கிறீர்கள், தொழுகையை எதிர்பார்த்திருக்கிறீர்கள். இப்ப இகாமத் சொல்றதுக்கு 5 நிமிஷம் இருக்குது, நீங்க தொழுகையை எதிர்பார்த்திருக்கீங்க, 10 நிமிஷம் இருக்கு எதிர்பார்த்திருக்கிறீங்க. இப்ப உள்ள சூழ்நிலையில கஷ்டம். இப்ப ஒழுங்காக நிலைமை சீராகி பள்ளி திறந்திருக்குது, பாங்க சொல்றதுக்கு முன்னாடி திறந்துட்டாங்கன்னா நீங்க கொஞ்சம் முன்னாடி போய் உட்கார்ந்து தொழுகை எதிர்பார்த்து கொண்டிருந்தால் நீங்க தொழுகையிலே இருக்கிறீர்கள், உங்களோட தொழுகைக்கு நன்மை கிடைச்சு கொண்டிருக்கீங்க. அது மட்டுமல்ல, வல் மலாயிகத்து, மலக்குமார்கள், யுஸல்லூன அலா அஹதிக்கும் மா தாம ஃபீ மஜ்லிஸிஹி அல்லதி ஸல்லா ஃபீஹி, எந்த இடத்துல நீங்க, இந்த ஹதீஸ்ல 2 கருத்து, ஒன்று தொழுகை எதிர்பார்த்திருக்கிறது, 2வது தொழுகை முடிஞ்சு அதே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது. 2க்கும் இந்த ஹதீஸ் வருது. அதானே? அப்ப நீங்க தொழுகை எதிர்பார்த்திருந்தாலும் மலக்குமார்கள் துஆ செய்வாங்க, நீங்க தொழுகையை முடிச்சிட்டு அதே இடத்துல உட்கார்ந்து இருந்தாலும் உங்களுக்கு மலக்குமார்கள் துஆ செய்வார்கள். துஆ சம்பந்தம் வருகின்ற பொழுது புகாரி முஸ்லிம்ல வித்தியாசமான அறிவிப்புகள் வந்து இருக்கிறது, அதை 2ஐயும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஒரு ரிவாயத், இங்க வரக்கூடிய ரிவாயத் நான் இப்ப சொன்னது முஸ்லிமுடைய ரிவாயத் 649 செய்தி, முஸ்லிமுடைய ரிவாயத் 649 செய்தியில இவர் தொழுகை எதிர்பார்த்து உட்கார்ந்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அவர்களுக்கு மலக்குமார்கள் துஆ செய்வாங்க, அல்லாஹும்ம ஃக்ஃபிர் லஹு, அல்லாஹும்ம முதல்ல அல்லாஹும்ம அர்ஹம்ஹு, யா அல்லாஹ் அவர் கருணை காட்டு. நீங்க தொழுகைக்கு உட்கார்ந்து தொழுகை எதிர்பார்த்துட்டு இருந்து
இருக்கிற காலம் எல்லாம் மலக்குமார் உங்களுக்கு துவா செய்வாங்க. சுப்ஹானல்லாஹ். எப்படி துவா செய்வாங்க? 3 துவா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி துவா செய்யுங்க? அதே மாதிரி தொழுக முடிஞ்சும் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, அப்ப நீங்க எழும்பாத வரைன்னு சொன்னா 2 விஷயம் இருக்கு. ஒன்று மாலம் யஹ்திஸ் ஃபீஹி மாலம் யுஹ்தி ஃபீஹி, அதாவது நீங்க யாரை பத்தியும் புறம் பேசல, எந்த ஒரு யாரையும் நோவினைப்படுத்தலைன்னா, யாரையுமே பாவத்துல நீங்க ஈடுபடையில. அதே மாதிரி மாலம் யஹ்திஸ் ஃபீஹினா அந்த இடத்தை விட்டு நீங்க வேற ஒரு இடத்துக்கு, அதுல பல கருத்துக்கள் இருக்கிறது, பள்ளிக்குள்ளே இருந்தாலும் சரி இந்த ஒரு கருத்துல அறிஞர்கள் சொல்லுவாங்க. மாலம் யஹ்திஸ் உங்களோட உது முறியாம இருந்தால், உது முறியாம அதே நேரம் நீங்க யாரை பற்றியும் எந்த ஒருவரை பற்றியும் புறம் பேசாம தவறா பேசாம யாரை நோவினை செய்யாம எந்த பாவத்திலையும் ஈடுபடாம உது முறியாம நீங்க அந்த இடத்துல உட்கார்ந்திருந்தால், நீங்க உட்கார்ந்திருந்தால் மலக்குமார்கள் உங்களுக்கு இந்த துவா செய்வாங்க. அல்லாஹும்ம ரஹம்ஹு, யா அல்லாஹ் நீ அவருக்கு இரக்கம் காட்டுவாயாக. அல்லாஹும்ம ஃபிர் லஹு, யா அல்லாஹ் அவரை மன்னித்திருவாயாக. அல்லாஹும்ம துப் அலைஹி, யா அல்லாஹ் அவருக்கு தௌபாவை வழங்கி விடுவாயாக. சுப்ஹானல்லாஹ், என்ன அழகான சிறப்பு. 649 சஹீஹ் முஸ்லிம்ல உள்ளதா? இது சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய ரிவாயத் நான் சொன்னேன். அப்ப இந்த ஹதீஸ்ல நாம தெளிவா புரிஞ்சு கொள்ளணும் எவ்வளவு சிறப்புகள் கிடைக்குது. இது சகோதரிகள் பெண்களும் அடைஞ்சு விடலாம். அவங்க உதவு செஞ்சுட்டு தொழுகைக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவங்க தொழுகிற இடத்துல வந்து உட்கார்ந்து எதிர்பார்த்து இருந்தா மலக்குமார் உங்களுக்கு துஆ செய்வாங்க. யா அல்லாஹ் இவனுக்கு இரக்கம் காட்டுவாயாக, யா அல்லாஹ் இவரை மன்னித்து விடுவாயாக, இவனுக்கு நீ தௌபாவை நீ வழங்கி விடுவாயாக. அப்ப நம்ம யாரை பத்தியும் புறம் பேசுறதோ பாவத்தில் ஈடுபடவும் கூடாது. எங்களோட உருவ முறியாம அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும் காலம் எல்லாம் மலக்குமார்கள் துஆ செய்து கொண்டே இருப்பார்கள். அதே மாதிரி புகாரியினுடைய முஸ்லிமுடைய 649, புகாரியினுடைய 2119 புகாரில் அதே ஹதீஸ்ல பாருங்க. புகாரில சின்ன ஒரு வித்தியாசத்தோடு வருது. ஸலாத்து அஹதிக்கும் ஃபீ ஜமா, உங்களில் ஒருவர் ஸலாத்து அஹதிக்கும் ஃபீ ஜமா, ஜமாஅத்தோடு தொழுவது தஸீது அலா ஸலாத்தி ஃபீ சூகி வ பைத்திஹி பிதா வ 20 தரஜா. முன்னால உள்ள முஸ்லிம் அதே ஹதீஸ் தான், அதே செய்தி தான் வருது. உங்கள ஜமாத்தா தொழுவது 20 சொச்ச நன்மைகள் மடங்கு தரஜா கிடைக்கக்கூடியது. தனித்து தொழுவது வீட்டுல கடை தெருவுல நீங்க தனித்து தொழுவதை விட 20 சொச்சம் மடங்கு நன்மையை தரஜா அந்தஸ்து உங்களுக்கு பெற்று தரக்கூடியதுன்னு சொல்லி அதே ஹதீஸ் வல் மலாயிக் துஸல்லி அலா அஹதிக்கும் மாதா வ ஃபீ முஸல்லா அல்லதி யுஸல்லி ஃபீஹி, மலக்குமார் துஆ செய்கின்ற பொழுது அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி அல்லாஹும்ம அர்ஹம்ஹு 2 துஆ செய்றாங்க. வலதா அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி, அல்லாஹ் அவருக்கு ஸலவாத் சொல்லுண்டால், யா அல்லாஹ் அவருக்கு கருணை காட்டு, அவருக்கு இரக்கம் காட்டு, அவருக்கு பாவ மன்னிப்பு கொடுத்துரு. அல்லாஹும்ம அர்ஹம்ஹு அவருக்கு இரக்கம் காட்டு, கருணை காட்டுன்னு மலக்குமாருடைய துஆ கிடைத்துக் கொண்டே இருக்கும். இது புகாரினுடைய அறிவிப்பு. முஸ்லிமுடைய அறிவிப்புல 3 வருது. அல்லாஹும்ம துப் அலைஹி, அல்லாஹும்ம அர்ஹம்ஹு, அல்லாஹும்ம ஃபிர் லஹு, அல்லாஹும்ம துப் அலைஹி. அதே மாதிரி இன்னொரு ரிவாயத்துல வருது அல்லாஹும்ம ஸல்லி அலைஹின்னு வருது. அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வருது, புகாரில வருது. அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி அல்லாஹும்ம அர்ஹம்ஹு வருது. அப்ப மலக்குமார்கள் என்ன துஆ செய்வாங்க? அல்லாஹும்ம அர்ஹம்ஹு, அல்லாஹும்ம ஃபிர் லஹு, அல்லாஹும்ம துப அலைஹி, அல்லாஹும்ம துப அலைஹி. அப்ப மலக்குமார்களுடைய துஆ கிடைக்குது. இது புகாரிலேயும் முஸ்லிம்லயும் வரக்கூடிய செய்தி. அப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த சிறப்பு அடைஞ்சு கொள்றதுக்கு நாங்க என்ன செய்யணும்? முயற்சி செய்ய வேண்டும். எங்களோட வாழ்க்கையில இந்த சிறப்பை நாங்க என்ன செய்யக்கூடாது? விட்டுறக்கூடாது. இது எல்லாருமே அடைஞ்சு கொள்ளலாம், வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் அடைஞ்சு கொள்ளலாம். அப்ப தொழுகைக்காக நம்ம என்ன செய்ய, அழகா உது செஞ்சு தொழுகைக்கு அந்த இடத்துல உட்கார்ந்து நாங்க தொழுகை எதிர்பார்த்திருக்கிற காலம் எல்லாம் மலக்குமார்கள் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, எங்களுக்கு அல்லாஹ் கருணை காட்ட வேண்டும் என்பதற்காக பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருப்பார்கள். அப்ப நாம 2 விஷயம் செஞ்சிடக்கூடாது. ஒன்று, நாங்க உது முறியாம அந்த இடத்துல பாதுகாத்துக் கொள்ளணும், உது முறியாம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி யாரையும் நோவினைப்படுத்த கூடாதுன்னா என்ன, எங்களோட வார்த்தைகளால எந்த ஒரு பாவத்தையும் நம்ம செஞ்சிடக்கூடாது. இந்த 2 விஷயம் இருந்தா எங்களுக்கு மலக்குமார்களுடைய துஆ கிடைக்கும். மலக்குமார்களுடைய துஆ கிடைக்கிறதுக்குரிய மிக முக்கியமான ஒரு விஷயம். ஹைர். அப்ப இது எத்தனை விஷயம்? 16. ரைட். இந்த வகுப்பினுடைய கடைசி விஷயம். அதே மாதிரி இந்த வகுப்பினுடைய 4வது வகுப்பினுடைய கடைசி விஷயம் தொடர். எங்களுடைய தொடர்ல 17வது அம்சம் இலகுவான அமல்கள் அதிகமான நன்மைகள் என்பதனுடைய தொடர்ல 17வது விஷயம். நீங்க அந்த ஹதீஸ் எடுத்துட்டீங்களா? புகாரில போட்ட போதும். முஸ்லிம் அதேதான். அந்த ஒரு வார்த்தை வித்தியாசம் வரும். புகாரில வாரதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் வரும். முஸ்லிம்ல 3 துஆ வரும், புகாரில 2 வரும். ஹைர்.
ரைட். இப்ப ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம், லாஸ்ட் கடைசி ஆனா மிக மிக சிறப்புக்குரிய ஒரு அம்சம், சின்ன ஒரு துவா. சின்ன ஒரு துவான்னு சொன்னால் இந்த துவா எப்படிப்பட்ட சிறப்பு என்பதை நாங்க இந்த ஹதீஸ்ல இருந்து பார்ப்போம். புகாரினுடைய 799 செய்தி. இது நிறைய கிரந்தங்கள்ல வருது. இந்த ஹதீஸ் நிறைய கிரந்தங்கள்ல நிறைய வித்தியாசங்களோட வருது. தொழுகையில வருது, தொழுகைக்கு வெளியே வருது, பல மாதிரி வருது. புகாரில வரக்கூடிய ஹதீஸை வச்சு நம்ம பார்ப்போம். சரியா? இன்ஷா அல்லாஹ். புகாரினுடைய 799 799 ரிஃபாஅத் இப்னு ராஃபி ரலியல்லாஹு அன்ஹு குன்னா யௌமன் சொல்றாங்க, குன்னா யௌமன் ஒரு நாள், நுஸல்லி வரா அன்-நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் தொழுது கொண்டிருந்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால தொழுது கொண்டிருந்தோம். فلما رفع رأسه من الركعة قال سمع الله لمن حمده ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கூல இருந்து தலையை உயர்த்தி சமி அல்லாஹு லிமன் ஹமிதான்னு சொன்னாங்க. நல்லா கவனிச்சுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருக்கிறாங்க. யார்? ரிஃபாஅத் இப்னு ராஃபி ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருந்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கூல இருந்து எழும்புறாங்க, சமி அல்லாஹு லிமன் ஹமிதான்னு சொன்னாங்க. قال رجل وراه பின்னால இருந்த ஒரு மனிதர் சொன்னார், ربنا ولك الحمد حمدا كثيرا طيبا مباركا فيه ربنا ولك الحمد ربنا ولك الحمد حمدا كثيرا طيبا مباركا فيه ربنا எங்களுடைய ரப்பே, வலக்கல் ஹம்து உனக்கே புகழ் அனைத்தும், ஹம்தன் கசீரன் ஹம்தன் எப்படி புகழ்? அதிகமான புகழ், தய்யிபன் மனமான, முபாரக்கன் ஃபீஹி அதிலே பரக்கத் செய்யப்பட்ட புகழ் அனைத்தும், அதிகமான மனமான பரக்கத் செய்யப்பட்ட அனைத்து புகழும் உனக்கே யா அல்லாஹ்னு ஒரு மனிதர் சொன்னார். பாருங்க, ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி. அப்ப இதுல நிறைய வருது, அல்லாஹும்ம லக்கல் அல்லாஹும்ம ரப்பனா வலக்கல் ஹம்து. அப்ப இந்த இடத்துல வரது நம்ம பார்த்துக்கணும். நிறைய அறிவிப்புகள் இதுல வருது, பல அறிவிப்புகள் வருது, பல சரியானது வந்திருக்கிறது. அப்ப ரப்பனா வலக்கல் ஹம்த், ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி. அப்ப இந்த துஆவை அவர் சொன்னார். ஃபலம்மன் ஸரஃப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முடிஞ்ச பின்னால கேட்டாங்க, கால மனில் முத்தகல்லிம், யாரு இந்த வார்த்தையை சொன்னாங்க? கொஞ்சம் ஒரு சத்தமா தான் சொன்னார், ரசூலை கேட்கிற மாதிரி. அப்ப யார் இந்த வார்த்தையை சொன்னாங்க? வேற ஒரு ரிவாயத்துல வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயந்து நான் தான் ரசூல் தான் கையை சொன்னதா வருது. நல்லதா? திட்டி போடுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பயந்து போய் அவர் என்ன செஞ்சாரு? கொஞ்சம் பயந்து தான் கையை ஓதுனாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால நான் தான் இந்த சஹாபி சொன்ன உடனே கால அன என்று சொன்னாரு. கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரஐது பில்அத்தன் வ ஸலாதீன மலக்கன் யப்ததிரூனஹா அய்யுஹும் யக்துபுஹா அவ்வலு. நான் பார்த்தேன் 30 மலக்குமார்கள், 30 பில்ஆன்ற வார்த்தை அரபுல பயன்படுத்துறது சொச்சம், 30ல இருந்து 31 32 33 எதுவா இருந்தாலும் வைக்கலாம். 30 சொச்சம் மலக்குமார்கள் போட்டி போட்டார்கள். 30 சொச்சம் மலக்குமார்கள் போட்டி போட்டாங்க. நான் தான் நன்மை எழுதணும், நான் தான் நன்மை எழுதணும், நான் தான் நன்மை எழுதணும். யார் முதலாவது நன்மை எழுதுறது? ஏன்னா அல்லாஹ்விடத்துல மலக்குமார்கள் அதிகமா நன்மைகளை எழுதிட்டு கொண்டு போய் கொடுக்கிறது அவங்களுக்கு சந்தோஷம். நான் இந்த அளவு நன்மை செஞ்ச ஒரு மனிதனுடைய நன்மையை கொண்டு வாரேன் என்று சொல்லி, அவ்வளவுதானே? அப்ப எனவே போட்டி போட்டாங்க மலக்குமார்கள், இந்த நன்மை எழுதுறதுக்கு போட்டி போட்டார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 30 சொச்சம் மலக்குமாருக்கு மத்தியில போட்டி வந்த ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை, சாதாரண வார்த்தை அல்ல. அப்ப எனவே இந்த ஹதீஸை பொறுத்தவரையில நம்ம சமி அல்லாஹு லிமன் ஹமிதான்னு இமாம் சொன்ன பின்னால நம்ம என்ன செய்யலாம்? சமி அல்லாஹு லிமன் ஹமிதா ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி என்று சொல்லிக் கொண்டால் ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒவ்வொரு 4 ரக்காத்து 3 ரக்காத்து 2 ரக்காத்துலயும் இது கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சமி அல்லாஹு லிமன் ஹமிதான்னு சொல்லி பின்னால ஃபர்து தொழுகையில ஒரு ரசூல் ஜமாத்தா தொழுகிறாங்க, ஃபர்து தொழுதான். அப்ப ஃபர்து தொழுகையில நம்ம இதை ஓதலாம், சமி அல்லாஹு லிமன் ஹமிதா ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி. அப்ப மலக்குமார்கள் போட்டி போட்டுக் கொண்டே இருப்பார்கள். மலக்குமார்கள் என்ன செய்வாங்க? போட்டி போட்டுக் கொண்டிருப்பார்கள் இந்த சிறப்பை, இந்த நன்மை எழுதுறதுக்கு. இதே ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதுல 3196 செய்தியா பதிவுபட்டு இதுல இன்னொரு சிறப்பு ஒன்று சொல்லப்படுது. முஸ்னத் அஹ்மதுல வர புகாரில் வரக்கூடிய நம்ம சொன்னோம். முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய செய்தி பாருங்க. அதாவது இந்த வார்த்தை எப்படி கனமான வார்த்தை, ரப்பனா லேசான வார்த்தை தான் சொல்லுவாங்க, ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ. இதுல முக்கியமான விஷயம் 2 விஷயம். ஒன்று கருத்தை விளங்கி ஓதணும், 2வது நன்மை எதிர்பார்த்து ஓதணும். மன்சாம ரமதான் ஈமானன் வஹ்திசாபன், ஈமானோட நன்மை எதிர்பார்த்து. நன்மை எதிர்பார்க்கிறது என்பது ஒரு நன்மை அடைவதற்கான ஒரு வழிமுறை, தானே? எப்படி
மன்சாம ரமலான் அதான் ரப்பனா வலக்கல் ஹம்து அது அர்த்தமா? சரி சொல்றேன். قال الامام احمد بن حنبل رحمه الله முஸ்னத் அஹ்மதுல பதிவு இருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது முஸ்னத் அஹ்மதுல இந்த செய்தி வேற விதமா வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சபையில, அதாவது வஜா ரஜுலுன் வன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஸலா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் இருந்தாங்க. அப்ப ஒரு மனிதர் வந்தாரு. ஃபகால சொன்னார், அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரகன் ஃபீ. இந்த வார்த்தை இங்க முஸ்லிம் வருது. அங்க ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரகன் ஃபீ. அப்ப அந்த முஸ்லிம் ஹதீஸை பார்த்துருவோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் இருந்த பொழுது ஒரு மனிதர் வந்தார், வந்து சொன்னார், அல்ஹம்துலில்லாஹ் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரகன் ஃபீ. ஃபலம்மா கத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை முடித்த பின்னால், قال ايكمul قائل كذا وكذا, யார் இப்படி சொன்னாங்க என்று கேட்டாங்க. அப்ப சஹாபாக்கள் எல்லாம் வந்து இப்படி ஒருத்தரா பார்த்தாங்க, யார் 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 யாருன்னு சொல்லி. فعدا ثلاث مرات قال رجل انا قلتها وما اردت بها الى الخير, நான் தான் யா ரசூலுல்லாஹ் சொன்னேன், நலவுக்காண்டி வேற எதுக்காக சொல்லலைன்னா அவர் பயந்து போய் தான் சொன்னாரு. அப்ப ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன திடீர்னு தொழுது கொண்டிருக்கும்போது இப்படி சொல்லிட்டாரே, திட்டி போடுவாங்களோ ஏசி போடுவாங்களோ என்று சொல்லி தான் அவர் நினைச்சாரு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட மனிதர் அல்ல. ஆனால் அப்படி சொல்லி போட்டு சொன்னாரு, நான் தான் யா ரசூலுல்லாஹ் நான் சொன்னேன், வமா அர்து பிஹா இலல் கைர், நான் அதுல நலவை தவிர வேற எதையுமே நாடையில யா ரசூலுல்லாஹ் என்று சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லகத் இப்ததரஹா 12 மலக்கன், 12 மலக்கு என்று இந்த ரிவாயத்தில் வருது. 12 மலக்குமார்கள் போட்டி போட்டார்கள் இதனுடைய நன்மையை எழுதுவதற்கு. ஃபமா தரவு கைஃப யக்துபூஹா ஹத்தா ஸஅலு ரப்பஹும் அஸ்ஸ வஜல்ல قال اكتبوها كما قال عبدي. அதாவது 12 மலக்குமார் போட்டி போட்டாங்க. எப்படி போட்டி போட்டாங்க? அவங்களுக்கு ஃபமா தரவு கைஃப யக்துபூஹா, இதனுடைய நன்மையை எப்படி எழுதுறேன்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த நன்மையை மட்டிட முடியாத அளவுக்கு கனமான வார்த்தை இது. நன்மையை மட்டிட முடியாது, அவங்களுக்கு அந்த நன்மை தெரியாது. மலக்குமார்களுக்கே நன்மை தீர்மானிக்க முடியாம போச்சுதுண்டா எப்படிப்பட்டதுன்னு பாத்துக்கொள்ளுங்க. சரியான செய்தி, முஸ்லிம் சரியானதுதான், தரமானது. அப்போ மலக்குமார்களுக்கு தெரியாம போச்சு எப்படி நன்மை எழுதுரு. கடைசியில் போய் அல்லாஹ் இடத்துல போய் கேட்டாங்க, யா அல்லாஹ் இப்படி ஒரு அடியான் அந்த வார்த்தையை சொல்லிட்டான், இதுக்கு எங்களுக்கு நன்மை தெரியாது எழுதுறதுக்கு, நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்டபோது அல்லாஹ் சொன்னான், உக்துபூஹா கமா கால அப்தி, என்னுடைய அடியான் எந்த வார்த்தையை சொன்னானோ அந்த வார்த்தையை நீங்க எழுதி கொள்ளுங்க, நான் கூலி கொடுக்கிறேன். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த அடியான் சொன்ன வார்த்தையை நீங்க எழுதி கொள்ளுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் கூலி கொடுக்க போதுமானவன். அது நேரடியாக அந்த ஹதீஸ்ல அல்லாஹ் கூலி கொடுப்பான்னு வரையில, நீங்க அந்த அடியான் சொன்ன வார்த்தையை மட்டும் நீங்க எழுதி கொள்ளுங்க, ஏன்னா உங்களுக்கு நன்மையை தீர்மானிக்க முடியாது, அதுக்கு நானே கூலி கொடுக்கிறேன், நானே கூலியை தீர்மானிக்கிறேன் என்பது அந்த ஹதீஸுடைய விளக்கம். அப்ப மலக்குமார்கள் கூட போட்டி போட்டாங்க, கடைசியில எப்படி நன்மை எழுதுறேன்னு தெரியாது. அப்ப எனவே இப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய ஒரு விஷயம்தான் இந்த ஒரு வார்த்தை. அப்ப எங்களோட வாழ்க்கையில இது நேரடியாக அந்த ஹதீஸ் வந்து தொழுகையில வந்திருக்குது. அப்ப தொழுகையில ரசூலுல்லாஹ் தொழுது கொண்டிருக்கும் பின்னால உள்ள மனிதர், அதே மாதிரி வேற ஒரு அழைப்புல வெளியில இருந்து ஒரு மனிதர் வந்தாரு என்று சொல்லி வருது. அப்ப இப்படி பல ரிவாயத்துகள் வருது. நம்ம என்ன செய்யலாம், தொழுகையிலையும் இதை ஓதிக்கொள்ளலாம். ஏன்னா ஹதீஸ்ல அப்படி தெளிவாக வருது எங்களுக்கு. ரசூலுல்லாஹ் தொழுது கொண்டிருந்தாங்க, பின்னால ஒரு மனிதர் என்று சொல்லி வருது. அது மாதிரி வேற ரிவாயத்துகளையும் வேறு விதமாகவும் வருது. அப்ப எனவே நாம் இதை ஓதுகின்ற பொழுது பொதுவான நேரத்திலையும் ஓதிக்கொள்ளலாம். அப்ப ரெண்டு மாதிரியும் ஹதீஸ் வருது, தொழுகையிலும் வருது, வெளியும் வருது. அப்ப அல்லாஹ் ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரகன் ஃபீ, ரப்பனா எங்களுடைய ரப்பே வலக்கல் ஹம்து, உனக்கே புகழ் அனைத்தும், ஹம்தன் கஸீரன் அதிகமான, தய்யிபன் மனமான, முபாரகன் ஃபீ அதிலே பரக்கத் செய்யப்பட்ட, அருள் பாலிக்கப்பட்ட, அருள் பொதிந்த பரக்கத்தாகிய புகழ் அனைத்தும் உனக்கு யா அல்லாஹ் என்பதைத்தான் அதுல நாங்க சொல்ல வரோம். ஹை, அல்லாஹ்வுடைய அருளினால நம்ம இந்த அமலை என்ன செய்யணும், இன்றையிலிருந்து தொடர்ந்து செய்யணும். மலக்குமார்களுக்கே நன்மை தீர்மானிக்க முடியாத, அல்லது மலக்குமார்களினுடைய நன்மையை அறியாத பல 12 மலக்கு என்று ஒரு ரிவாயத்துல, 30 சுற்ற மலக்கு என்று இன்னொரு ரிவாயத்துல, மலக்குமார்கள் 30 சுற்ற மலக்குமார்கள் போட்டி போடுகின்ற இந்த வார்த்தையை நாங்க என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் சொல்லணும், தொழுகையில சொல்லணும். சொல்லுகின்ற பொழுது மலக்குமார்கள் நன்மை எழுதி கொண்டே இருப்பாங்க. சிறப்பான ஒரு அமல் தானே. அப்ப எனவே இந்த வகுப்புல அல்லாஹ்வோட உதவியால் நாங்க முக்கியமான 5 விஷயங்களை நாங்க படித்திருக்கிறோம். 5 விஷயத்தை ஞாபகப்படுத்துங்க, உட்காருங்க. 5 விஷயத்தையும் இப்ப நீங்க சொல்லணும். முதலாவது என்ன பார்த்தோம், அதாவது குல்லு சுலாம் மினன்னாஸ், அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய மூட்டுகளுக்கு நாங்க தர்மம் செய்யணும். அப்ப அதுல தஸ்பீ, தஹ்மீத், தஹ்லீல், அல்லாஹ் அக்பர் எல்லாமே சதகா. நன்மையோட தீமையை தடுக்கிறது எல்லாம் சதகா. அது எல்லாத்துக்கும் போதுமான ஒன்று 2 ரக்காத் துஆ தொழுகிறது. இது ஒரு விஷயம் பார்த்தோம். இரண்டாவதாக பாங்கு சொன்னால் நாங்க என்ன செய்யணும், சத்தமா பாங்கு சொல்லணும். அப்ப மலக்கு நாளைக்கு மறுமை நாள் எல்லாம் எங்களுக்கு என்ன செய்யும், சாட்சி சொல்லும். சரியான ரிவாயத் தான் விரிவாக நம்ம பார்த்தோம். இரண்டாவது. மூணாவது, வலி வந்தால்
அந்த சஹாபி யாரு? இல்ல இல்ல அப்ப வலி இருக்கிற இடத்துல கைய வச்சு 3 முறை பிஸ்மில்லா 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 அவுது பில்லாஹி வ குத்ரத்தி மின் ஷர்ரி மா ஜிது ஹாதிர்ங்கற ஓதுனால் அந்த வலி இன்ஷா அல்லாஹ் நீங்கும். அது சிறப்பான ஒரு அமலாக நாங்க பார்த்தோம். அதே மாதிரி 4வது ஜமாத்தா தொழுது பள்ளிக்கு போகும்போது அதுல கிடைக்கக்கூடிய நன்மைகள் எப்படி எப்படி எல்லாம் கிடைக்கும். மலக்குமார்களுடைய துஆ எங்களுக்கு கிடைக்கும் தொழுவிட்டு அதே இடத்துல ஒரு முறையாம இருந்தா. 5வது விஷயம் நாங்க என்ன பார்த்தோம்? ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் பாரக ஃபீ. இது என்ன? மலக்குமார்கள் நன்மை எழுதுறதுக்கு போட்டி போட்டாமல். எனவே எங்களுடைய வாழ்க்கையில இந்த அமல்களை கடைபிடிப்பும் அல்லாஹ்வுடைய உதவியால 4 வகுப்புகள்ல 17 விஷயங்கள் நாங்க பார்த்திருக்கின்றோம். இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சம் படிப்போம், அமல் செய்வோம். படிக்கிறது முக்கியம் அல்ல, அமல் செய்யறது முக்கியம். எனவே நாங்க எங்களுடைய வாழ்க்கையில இதை அமல்ல எடுத்துக்கொள்வோம். அல்லாஹு தாலா தொடர்ந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. அதே போன்று இந்த அமலை மௌத்து வரை நாங்க செய்யறதுக்கு அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. அதே போன்று என்னுடைய நன்மைகளை நாங்க பாதுகாத்து மரணம் வரை பாதுகாத்து வைக்கணும். அமல் செய்ய பெரிய விஷயம் இல்ல, அதை மௌத்து வரை பாதுகாத்து வைக்கணும். மறுமை வரைக்கும் நம்ம பாதுகாத்து அல்லாஹ்விடத்துல பெற்றுக் கொள்ளணும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.